தோழர்களுக்கு நான் பேசுறது கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முறையா நம்ம கூட்டத்தை தொடங்கிடலாம். நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆனந்த் டெல்டும்டே அவர்களை தமிழ் உலகம், தமிழ் அறிவுலகம் அறியாதது ஒன்றுமல்ல. அவருடைய பெயர் ஒன்றும் நமக்கு புதியதும் அல்ல. அவருடைய பல நூல்கள் தமிழில் வெளிவந்துள்ளன. தோழர்கள் நான் பேசுறது கேக்குதா? கேட்கல அப்படின்னா நீங்க தெரியப்படுத்துங்க. கடைசியா கூட அவரோட கயர்லாஞ்சி படுகொலையும் அநீதியும் நூல் கருப்பு பிரதிகள் வெளியிட வந்ததை நம்ம அறிஞ்சிருப்போம். பீமா குரேகன் வழக்கு சம்பந்தமா 2019 19 முதல் சிறையில் இருந்துட்டு இந்த வருடம் ஜனவரி மாதம் பிணையில் அவர் வெளியே வந்தார். டெல்டும்டே அவர்கள் டாக்டர் அம்பேத்கரின் பேத்தி ரமாவின் கணவரும் ஆவார். அவர் ஒரு பேராசிரியர், அம்பேத்கரிய அறிஞர், பொதுவுடைமையுடன் அம்பேத்கரின் கருத்துக்களை ஊடாட விட்டு சிந்திப்பதிலும் முக்கியமானவர். அவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். ஆனந்த் டெல்டும்டே 2003 ஆண்டு ஆங்கிலத்தில் எழுதிய நூலின் தமிழாக்கம் தான் முஸ்லிம்கள் குறித்து அம்பேத்கர் கட்டுக்கதைகளும் உண்மைகளும் என்ற இந்த நூல். இந்நூல் தமிழை போலவே பல இந்திய மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. தமிழில் 2003 ஆண்டு, அதாவது ஆங்கிலத்தில் ஒரு நிமிடம், மன்னிக்கணும் தோழர்களே, 2003 ஆண்டு இந்த நூல் ஆங்கிலத்துல வெளியில வந்தது. கிட்டத்தட்ட அதே ஆண்டு புதிய ஜனநாயகம் வெளியீடாக தமிழிலும் இந்த நூல் வெளியானது. அதற்கு பிறகு 20 ஆண்டுகள் கழித்து, அதாவது டெல்டும்டே பிணையில் வெளிவந்த இந்த ஆண்டு ஜனவரி மாத சென்னை புத்தக கண்காட்சிக்கு சீர்மை வெளியீடாக அந்த நூல் வெளிவந்தது. இந்த நூல் எப்படி உருவானது என்பதை ஒரு சிறிய அறிமுகத்தை தந்துவிட்டு நான் மதிப்பாளர்களை பேச அழைக்கலாம் என்று இருக்கிறேன். 2003 ஆண்டு பாஜகவின் உத்தரப்பிரதேச தலைவர் வினய் கட்டியார் அவர் தான் மேற்கொண்ட சுற்றுப்பயணங்களின் போது அம்பேத்கர் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் என்ற பிரச்சாரங்களை செய்து வந்தார். அந்த பிரச்சாரத்திற்கு எதிர்வினையாக உடனடியாக அதே ஆண்டு விகாஸ் அத்தியாயன் கேந்திரா என்கிற பதிப்பகம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஆனந்த் டெல்டும்டே இந்த நூலை எழுதியுள்ளார். இந்த நூல் எழுதப்படுவதற்கு வினய் கட்டியார் அவர் செய்த பிரச்சாரம் என்பது ஒரு தூண்டுதல் என்று நாம் கொண்டாலும் கூட, இதை ஒரு வாய்ப்பாக கருதி கொண்டு ஆனந்த் டெல்டும்டே என்ன செய்கிறார் என்றால், இஸ்லாமியர்களுக்கு எதிராக அம்பேத்கரை முன்னிறுத்தி செய்யப்படும் அத்தனை விமர்சனங்களையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அதனுடைய முனைப்பான 11 கூறுகளை அவர் இந்த நூலில் விமர்சித்திருக்கிறார். அதை 11 கட்டுக்கதைகள் என்று அழைக்கிறார். அம்பேத்கருடைய இந்து மதத்தில் புதிர்கள் நூலை நீங்கள் படித்திருந்தால் தெரியும். புதிர் 1, புதிர் 2, புதிர் 3 அப்படி வரிசைப்படுத்தி அவருடைய நூலை அவர் அமைத்திருப்பார். ஆனால் அந்த நூல் ஆனந்த் டெல்டும்டேவிற்கு இந்த நூல் எழுதுவதற்கு ஒரு தாக்கம் இல்லை என்று சொன்னாலும் கூட அப்படி ஒரு துணியை இந்த நூலில் நாம் பார்க்க முடியும். ஆங்கிலத்தில் பாலிமிக்ஸ் ரைட்டிங் என்பார்கள் அல்லவா, அதை போல இது ஒரு வாத நூல் என்பதை நாம் இந்த நூலை வாசிக்கும் பொழுது மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. சாவர்கருடைய கூற்றுகள், பாஜகவின் அரசியல் அறிக்கை, வினய் கட்டியார் மேடைகளில் பேசியவை, அருண் சோரி என்பவர் அவருடைய எழுத்துக்கள், இது எல்லாவற்றையும் பரபக்கமாக, அதாவது எதிராளியினுடைய பக்கமாக வைத்துக்கொண்டு அம்பேத்கரின் எழுத்துக்களிலிருந்து தரப்படும் விரிவான மேற்கோள்களை சுபபக்கமாக, அதாவது தன்னுடைய வாதமாக இந்த நூலில் அம்பேத்கர் ஆனந்த் டெல்டும்டே அமைத்திருக்கிறார். அம்பேத்கர் தனது அரசியல் வாழ்வில் ஆரம்பத்திலிருந்தே முஸ்லிம்கள் குறித்து அக்கறை கொண்டிருந்தார் என்றும், அவர் முஸ்லிம் மக்களை அல்ல, பொதுவாக முஸ்லிம் தலைமைகளையும் அதில் பிற்போக்கானவர்களையும் எதிர்த்தார் என்றும், இஸ்லாமுக்கு மாறுகிற யோசனையை அவர் ஆரம்பத்தில் பௌத்தத்திற்கு மாறுவதற்கு முன்பு அவர் கொண்டிருந்தார் என்றும், இஸ்லாம் இந்து மதத்தினால் தான் கெட்டு போய்விட்டது என, குறிப்பாக தமிழகத்தில் பெரியார் அப்படியான ஒரு உரையாடலை வைத்திருப்பார். அதை போலவே இந்து மதத்தினால் தான் அது கெட்டு போய்விட்டது என்ற ஒரு கருத்தையும் கூட அவர் கொண்டிருந்தார் என்றும், பாகிஸ்தானுடைய பிரிவினை நூல் இருக்கிற அல்லவா, அந்த நூலில் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கருத்தை கூட கூற முடியாது. இவ்வாறெல்லாம் இந்த நூலில் அம்பேத்கரனுடைய கருத்துக்களை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். உதாரணத்திற்கு, அம்பேத்கர் முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தார்
முஸ்லிம்களை பயங்கரவாதிகள் என அம்பேத்கர் குறிப்பிட்டார். அவர் இருதேச கோட்பாடை நம்பினார். அம்பேத்கர் பண்பாட்டு தேசியவாதத்தை நம்பினார். பௌத்தத்தை ஒழித்தவர்கள் முஸ்லிம்கள் என கருதினார். அவர் இந்துக்களின் தரத்தில் இருந்தார். இப்படியான இன்னும் 11 கட்டுக்கதைகளை இந்த நூலில் டெப்டோம்டே அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார். இது இந்த நூலை எப்படி அணுக வேண்டுமானால், இந்துத்துவ சக்திகளின் அரசியல் லாபங்களுக்காக அம்பேத்கரும் அவர் வழியாக தலித் மக்களும் பயன்படுத்தப்படுகின்றனர் என்பதை இந்த நூல் மூலம் டெல்டோம்டே எச்சரித்துள்ளார் என்று நாம் கொள்ள வேண்டும் என நினைக்கிறேன். இதோடு என்னுடைய அறிமுகத்தை நிறுத்தி கொண்டு நூலை பற்றி பேசுவதற்கு 2 மதிப்புரையாளர்கள் வந்திருக்கிறார்கள். அம்பேத்கரிய அறிஞர்கள் இருவரும். அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒருவர் பேராசிரியர் முனைவர் ஜெயபாலன் ஐயா அவர்கள். ஐயாவுடன் எனக்கு தனிப்பட்ட பழக்கமோ உரையாடலோ கிடையாது. ஆனாலும் அவரின் செயல்பாடுகளை நான் அறிவேன். அவர் எழுதிய நூல்களை அறிவேன். தென்னிந்தியாவில் அம்பேத்கர் என்ற முக்கியமான நூல் தொகுப்பை அவர் கொண்டு வந்துள்ளார். சமீபமாக நாகசேனர் உடனான மினாண்டரின் உரையாடல் என்கிற மிக முக்கியமான பௌத்த இலக்கியம் பற்றி அவர் எழுதியுள்ள கட்டுரைகள் அடங்கிய நூல் ஒன்றும் வெளிவந்துள்ளது. அம்பேத்கரையும் பௌத்தத்தையும் தீவிரமாக கற்றும் பின்பற்றும் ஆளுமையவர். தமிழ் பௌத்த மரபின் தொடர்ச்சியாக ஐயா போன்றவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அடுத்து இளவல் தோழர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். இந்த நூல் குறித்து பேசுவதற்கு முதல் ஆளாக நாங்கள் தேர்வு செய்தது மோகனைத்தான். அதற்கு ஒரு காரணத்தை கூறலாம் என்று நினைக்கிறேன். சென்ற ஆண்டு இந்து முன்னணி அமைப்பினர் அம்பேத்கர் நினைவு நாளில் அவருக்கு காவி நிறத்தில் சுவரொட்டிகள் ஒட்டியதை எதிர்த்து அவர்கள் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் மாலை அணிவிக்க சென்ற போது ஒற்றையாளாக, அங்க பல அமைப்புகள் இருந்தார்கள், ஒற்றையாளாக அவர்களை எதிர்த்து கோஷமிட்டு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக அவர் மாற்றினார். ஊடகங்களின் கவனத்தையும் அவர் ஈர்த்தார். அந்த வகையில் இந்த நூலை பேசுவதற்கு மோகன் ஒரு எடுப்பான மனிதராக இருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது. அவர் சென்னை மாநகரம் உருவாக்கியுள்ள ஒரு முக்கியமான கல செயல்பாட்டாளர், அம்பேத்கரியர். தொடர்ந்து அம்பேத்கர் குறித்து அம்பேத்கர் நூல்களை வாசித்து வரக்கூடிய ஒரு தோழர். வழக்கமாக நம்முடைய தோழர்கள் வாசிப்பதில்லை என்ற மனக்குறை எனக்கு உண்டு. ஆனால் அந்த விதத்தில் மோகன் அவர்கள் வேறுபட்டிருக்கக்கூடியவர். இவ்விருவரும் நம்ம நூல் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைப்பார்கள். ஒவ்வொருவரும் 20 நிமிடங்கள் பேசுவார்கள். முதலில் பேராசிரியர் ஜெயபாலன் அவர்கள் பேசுவார். இருவரும் பேசி முடித்த பிறகு தோழர்கள் கேள்விகள் கருத்துக்கள் எதுவாயினும் இருந்தால் தெரிவிக்கலாம். தோழர்கள் கருத்து கூறுகிற கேள்வி கேட்கிற தோழர்கள் நேரத்தை கணக்கில் கொண்டு பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாம் கூட்டத்தை இரவு 9 மணிக்கு நிறைவு செய்யலாம் என்ற முடிவெடுத்துள்ளோம். அந்த முடிவுக்கு தோழர்களும் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது தோழர் ஜெயபாலன் ஐயா அவர்கள் பேசுவார். அவர் பேசும்போது மற்றவர்கள் மைக்கை ஆஃப் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தோழர்களே. அனைவருக்கும் இனிய வணக்கம். சீர்மை வட்டம் சார்பில் ராமச்சந்திரன் அவர்கள் ஒருங்கிணைக்க அருமை நண்பர் கொல்லு நதீம், ஆம்பூர் நதீம் அவர்கள், இன்னும் பல்வேறு ஜனநாயக ஆர்வலர்கள், கள போராளிகள் இணைந்து நடத்துகின்ற இந்த நூல் குறித்து அறிஞர் ஆனந்த் தெல்தும்டே அவர்கள் எழுதியுள்ள முஸ்லிம்கள் குறித்து அம்பேத்கர் என்ற ஆங்கில நூலின் தமிழாக்கம் குறித்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் முதலாவதாக மகிழ்ச்சி அடைகிறேன். பேரறிஞர் பாபா சாஹேப் அம்பேத்கர் குறித்து தமிழ் சமூகத்தில் ஏறத்தாழ சாதி ஒழிப்பு நூல் வெளிவந்த அந்த காலம் தொடங்கி தொடர்ந்து ஒரு 90 ஆண்டுகளாக அல்லது 100 ஆண்டுகளாக பெரிய அளவில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பற்றி பேசப்படுகிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், மிக நுட்பமாக பாபா சாஹேப் அம்பேத்கர் பற்றிய அவரது தேசியம் குறித்த சிந்தனைகள், அவரது பொருளாதாரம் குறித்த சிந்தனைகள், இன்னும் இனம் குறித்து, மொழி குறித்து அவர் எழுதியிருக்கிற அந்த கருத்துக்கள் எல்லாம் விவாதம் செய்யப்பட்டுள்ளனவா என்றால் அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. ஆனால் இந்தியாவில் நடக்கிற எந்த ஒரு அரசியல் நிகழ்வாக இருந்தாலும் சரி, சிக்கலாக இருந்தாலும் சரி, அறிஞர்கள், எழுத்தாளர்கள் மட்டுமல்ல, ஆட்சியாளர்கள், நீதிபதிகள், இன்னும் பல்வேறு கட்டங்களில் இருக்கிற இந்திய அரசியல் அமைப்பை
அடிப்படையாக கொண்டு இயங்குகிற மனிதர்கள் அனைவருமே கூட டாக்டர் அம்பேத்கர் இதை பற்றி என்ன கருதுகிறார் என்று சிந்திப்பார். அப்படி இஸ்லாமியர்கள் குறித்து கேக்குதுங்களா? முஸ்லிம்கள் குறித்து டாக்டர் அம்பேத்கருடைய கருத்துக்களை 21ஆம் நூற்றாண்டு, அதாவது 2003 இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. இதற்கான இப்படி நூல்கள் உருவாவதற்கான காரணங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் அறிவோம். அந்த நிலையில் ஆனந்த் தெல்தும்பே அவர்கள் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் எப்படி டாக்டர் அம்பேத்கருடைய கருத்துக்களை அவரவர்கள் அவரவருக்கு ஏற்ப மாற்றி பேசுகிறார்கள் என்பது குறித்த கட்டுக்கதைகளை, ஏறத்தாழ 11 கட்டுக்கதைகளை எடுத்து இந்த நூலிலே அவர் விரிவாக விளக்குகிறார். கட்டுக்கதை 1, அம்பேத்கர் முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தார் என்று ஒரு கட்டுக்கதை. அவங்க இஷ்டத்துக்கு கட்டை விடுறாங்க. அந்த கட்டுக்கதை எப்படி அது தவறானது என்று தெல்தும்பே அவர்கள் விவரிக்கிறார். 2வதான கட்டுக்கதை முஸ்லிம்களை பயங்கரவாதிகள் என்று அம்பேத்கர் குறிப்பிட்டார் என்று தங்கள் கருத்தை ஏற்றி அம்பேத்கர் மேல சொல்றது. 3வதான கட்டுக்கதை அம்பேத்கர் இரு தேச கோட்பாட்டை நம்பினார். அடுத்து 4வது அம்பேத்கர் பண்பாட்டு தேசியவாதத்தை நம்பினார். அடுத்து 5வது கட்டுக்கதை பௌத்தத்தை ஒழித்தவர்கள் முஸ்லிம்கள் என அம்பேத்கர் கருதினார். அடுத்து 6 அம்பேத்கர் எழுதிய பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை ஒரு முஸ்லிம் எதிர்ப்பு நூல் அப்படின்ற ஒரு கட்டுக்கதை. அது என்ன, இந்த கருத்துக்களுக்கு எப்படி விளக்கம் தர்றதுன்றதை அவர் கொடுக்கிறார். அடுத்த கட்டுக்கதை 7 முஸ்லிம்கள் எப்பொழுதும் இந்துக்களுக்கும் இந்தியாவுக்கும் எதிராக வெறுப்பை கக்கி வந்ததாக அம்பேத்கர் எண்ணினார். இந்துக்களும் அடுத்த 8 இந்துக்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து அமைதியாக வாழ முடியாது என்று அம்பேத்கர் நம்பினார். அடுத்த கட்டுக்கதை 9 முஸ்லிம்கள் சீர்திருத்தத்திற்கு எதிரானவர்கள் என்று அவர்களை அம்பேத்கர் வெறுத்தார். அடுத்த கட்டுக்கதை 10 அம்பேத்கர் இந்துக்களின் தரப்பில் இருந்தார். அடுத்த கட்டுக்கதை 11 அம்பேத்கர் ஒரு தேசியவாதி ஆவார். இவ்வாறாக இந்த நூலில் 11 கருத்துக்களை, அதாவது சில அடிப்படைவாத அமைப்பினர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய மேல் தங்களது கருத்துக்களை ஏற்றி இஸ்லாமிய தோழர்கள் குறித்து, இஸ்லாமிய சமூகம் குறித்து, முஸ்லிம்கள் குறித்து எப்படி தாங்கள் நினைப்பதையெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் கருத்தின் மீது ஏற்றி இவ்வாறு அம்பேத்கர் கூறுகிறார் என்று எழுதியுள்ளனர். இதுக்கு சரியான விளக்கங்களை அறிஞர் தெல்தும்பே இந்த நூலில் எழுதியிருக்கிறார். அருமை அறிஞர்களே, களப்போராளிகளே, ஜனநாயக சிந்தனையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நூலில் நான் கவனிக்கும் பொழுது, நேரடியாக நாம் பார்க்கும் பொழுது, மனிதர்கள் அதிகமாக விமர்சனத்திற்கு ஆளாவார்கள். இந்த இந்தியாவில் அதிகமான அப்படி அதாவது புத்தருடைய சிந்தனைக்கு பிறகு அதிகமாக விமர்சனத்துக்கு உரியவராக இன்றைக்கு மட்டுமல்ல வருங்காலத்திலும் இருக்கக்கூடியவராக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இருப்பார். ஏனென்றால் அவரது சிந்தனைகள் அந்த அளவுக்கு ஆழமாக இந்திய சமூகத்தில் தாக்கங்களை செலுத்தி இருக்கிறது. எனவே அவரது கருத்துக்களை எடுத்துக்கொண்டு தங்களது கருத்துக்களை அதன் மீது ஏற்றி பேசக்கூடிய அப்படிப்பட்ட பார்வைகளை மிக அற்புதமாக இந்த நூலாசிரியர் அறிஞர் ஆனந்த் தெல்தும்பே அவர்கள் வெறுமனே பேராசிரியர் மட்டுமல்ல, அவர் மிகப்பெரிய ஒரு கள போராளியாகவும் பல்வேறு மகத் சத்தியாகிரகம் குறித்த ஒரு அற்புதமான மிக விரிந்த நூலை எழுதியிருக்கிறார். இன்னும் பல்வேறு நூல்களை கூட அவர் எழுதியிருக்கிறார். தொகுப்பாளர் ஏபி ராமச்சந்திரன் அவர்களும் மிக சரியாக குறிப்பிட்டார். அப்படி மிக நுட்பமாக இஸ்லாமியர்கள் குறித்து டாக்டர் அம்பேத்கர் கூறியிருக்கிற இந்த நூலினுடைய சாராம்சமாக நான் கருதுகிற சில செய்திகளை இங்கே முதல்ல சொல்றேன். அப்புறம் விவாதம் வரும் பொழுது அடுத்த உரையாளர் மோகன் அவர்களும் பேசிய பிறகு நேரம் இருக்குமா என்ற சில விஷயங்களை பேசலாம். அதாவது இந்தியா என்பது பன்முகப்பட்ட மொழி, மதம், கலாச்சாரம் அனைத்திற்கும் உறைவிடமாக இருக்கிற ஒரு பெரிய தேசமாகும்.
பல்வேறு விதமான சாதிகள், பல்வேறு விதமான மொழிகள், பல்வேறு விதமான மதங்கள், பல்வேறு விதமான கலாச்சாரங்கள், பண்பாடுகள் கொண்டதாக இந்தியா இருக்கிறது. அது இன்றைக்கு மட்டுமல்ல, அது நீண்ட நெடுங்காலமாகவே இந்தியா அப்படிதான் இருந்தது. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய எழுத்துக்களை கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக வாசிப்பவன் என்ற அடிப்படையில் சொல்லும் பொழுது, அதாவது ஒரு பழைய கால ஒரு வேதகால இந்தியா அல்லது ஒரு மிகப்பழைய கால இந்தியான்னு, அடுத்து இஸ்லாமிய பௌத்த இந்தியா, அடுத்ததாக ஒரு சைவ இந்தியா, அப்புறம் வைணவ இந்தியா, இப்படி பல்வேறு ஜெயின இந்தியா, அப்புறம் இஸ்லாமிய இந்தியா, அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியா, அதுக்கப்புறம் விடுதலை பெற்ற இன்றைய இந்தியா என்று பல்வேறு அடுக்குகள் இந்திய வரைபடமாக இருந்திருக்கிறது. இது ஒரே இந்தியா, ஒரே விதமான பண்பாடை கொண்ட இந்தியா என்பது அல்ல என்று அவர் பல்வேறு நூல்களில் அம்பேத்கருடைய பேச்சும் எழுத்தும் ஏறத்தாழ 37 தொகுதிகளாக தமிழ்ல வெளிவந்திருக்கு. அனைத்திலும் அவர் எழுதி, அப்படி அவர் மொழி குறித்தும், இங்க இருக்கிற மதம் குறித்தும், மற்ற பல்வேறு பண்பாடுகள் குறித்தும் மிக ஆழமாக சிந்தித்து இந்திய சமூகத்தை ஒரு நவீன சமூகமாக, மிக ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன், ஒரு மாமேதை லெனின் போன்றவர்களால் எப்படி ரஷ்ய சமூகம் ஒரு நவீன சமூகமாக, மாசேதுங் போன்றவர்களால் எப்படி ஒரு சீன சமூகம் ஒரு நவீன சமூகமாக, ஹோசிமின் போன்றவர்களால் எப்படி வியட்நாம் என்ற நாடு ஒரு நவீன சமூகமாக, இன்னும் பல்வேறு அறிஞர்களால் இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எப்படி தலைவர்களால் அந்த நாடு நவீனத்தை நோக்கி நடைபோட்டதோ, அதை போல இந்திய சமூகம் ஒரு டெமோக்ராட்டிக், ஒரு ஜனநாயக அடிப்படையிலான சமூகமாக மாறுவதற்கு அடித்தளங்களை மிக அழகாக இட்டு செல்லுகின்ற பணியை மேற்கொண்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இங்கே இருக்கிற சாதிய கட்டமைப்பு, மதவாத கட்டமைப்பு, இதற்கு எதிர்நிலையில் இருக்கிற அடித்தள மக்கள் அல்லது தலித் மக்கள் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள் அல்லது பௌத்தர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தீண்டப்படாதவர்களாக கருதப்படக்கூடிய இந்திய சாதிய கட்டமைப்புக்கு வெளியே நிற்கின்ற திரளான பல்லாயிரம் கோடிக்கணக்கான மக்கள் மற்றும் சிறுபான்மையினர்கள், பெண்கள், பிற்பட்டவர்களாக, சாதி கட்டமைப்புக்குள் இருந்தாலும் பிற்பட்டவர்களாக அனைத்து அதிகாரங்களிலும் விலக்கிப்பட்டிருக்கிற மக்கள் மற்றும் சிறுபான்மையினர் என்று அறியப்படுகிற மத சிறுபான்மையினராக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்று அனைத்து மக்கள் குறித்தும் மிக ஆழமாக சிந்தித்த ஒரு ஆளுமை என்றால் அது அம்பேத்கர் அளவுக்கு சிந்தித்த 20ஆம் நூற்றாண்டில் இயங்கிய எந்த ஒரு தலைவரும், இது ஒப்பீட்டுக்காக ஏதோ அவரை புகழ்வதற்காக அல்ல, இந்திய சமூகத்தை ஜனநாயக அடிப்படையில் கட்ட வேண்டும் என்று சிந்திக்கிற அனைத்து சிந்தனையாளர்களுக்கும் அம்பேத்கர் அந்த அளவுக்கு கருத்துக்களை தருபவர்களாக இருக்கிறார். அந்த அடிப்படையில் சொல்லுகிறோம். அப்படி இஸ்லாமியர்கள் குறித்து இங்கே 21ஆம் நூற்றாண்டுடைய, அதாவது 20ஆம் நூற்றாண்டிலேயே அது தொடங்கியது. அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் குறித்து ஒரு வெறுப்புணர்வாக, அவர்கள் இந்த தேசத்திற்கு வெளியே இருந்து வந்தவர்கள், அது இஸ்லாம் என்பது ஒரு அந்நிய மதம், கிறிஸ்தவம் என்பது ஒரு அந்நிய மதம் என்ற அந்த கண்ணோட்டங்கள், அந்த ஒரு வெறுப்பான ஒரு அணுகுமுறைகளுக்கெல்லாம் அதையெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வைத்துவிட்டு இன்றைக்கு நம்ம மிக தெளிவாக பார்த்தோம்னா, மனிதன் நம்ம என்ன செய்யறோம், எந்த நாட்டு கண்டுபிடிப்பு வந்தாலும் பயன்படுத்திக்கிறோம். அது தேவை சார்ந்து வரும் பொழுது, இந்த கம்ப்யூட்டர் அமெரிக்கா கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை, இந்த செல்போன் பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சேன்னு சொல்றது. ஆனால் இங்க ஒரு சமயம் சார்ந்து, மொழி சார்ந்து, அல்லது ஒரு சில அதிகார அந்த போக்குகள் வரும் பொழுது மதங்களை நம்ம இது வேற நாட்டு மதம் அப்படின்ற அந்த கண்ணோட்டங்கள் எல்லாம் வருவதெல்லாம் அது ஒரு அடிப்படைவாத சிந்தனை என்பதை மிக தெளிவாக அம்பேத்கர் அவர்கள் உணர்ந்திருக்கிறார். அதையெல்லாம் கடந்துதான் ஒரு இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் நாம நிற்கிறோம். அவர் அம்பேத்கர் 20ஆம் நூற்றாண்டுல வாழும் பொழுது அவர் அந்த சிந்தனைகளை பதிவு செய்திருக்கிறார். அவரது நூல்கள் இஸ்லாமியர்கள் குறித்து அந்த பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை அந்த நூல்ல மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு பண்டைய இந்தியாவின் புரட்சியும் இது புரட்சியும் நூலிலும் மிக விரிவாக எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து அவர் மிக விரிவாக ஆய்வு செய்து அம்பேத்கர் சொல்லுவது என்னவென்றால், இஸ்லாமியர்கள் படையெடுப்பு நிகழ்ந்தது என்பதும், இந்திய பண்பாட்டில் பல தாக்கங்களை நிகழ்த்தியவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதும் அவர் அறியாததல்ல, அவர் ஏற்றுக்கொள்கிறார், அதெல்லாம் நடந்ததுதான். ஆனால் இந்திய பண்பாட்டிற்கு
ஆதரவாகவே அவர்களுடைய வாழ்க்கையும் செயல்பாடுகளும் அனைத்தும் அமைந்திருக்கின்றன. இந்திய பண்பாட்டை அவர்கள் சில காலங்களில் கலக்கியதோடு அவர்கள் நின்றார்கள். மிக அழகாக சொல்லுகிறார். ஆனால் இந்த மண்ணிலேயே தோன்றியதாக கூறப்படுகிற இந்து அடிப்படைவாத சிந்தனைகளோ அல்லது பிராமணிய சிந்தனைகளோ இந்த இந்திய மண்ணை கலக்கியதோடு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பூர்வ பௌத்த கூறுகளை எல்லாம் சுத்தமாக அழித்து ஒழித்தது என்று சொல்லுகிறார். அது பௌத்தம் என்று சொல்றார். இது மதம்னு புரிஞ்சிக்க கூடாது. அவர் பௌத்தத்தை ஏன் தெரிந்திருக்கிறார் என்றால், பௌத்தத்தில் இருக்கிற ஜனநாயக கூறுகள் 20ஆம் நூற்றாண்டுக்கு மட்டுமல்ல, 21ஆம் நூற்றாண்டுக்கு மட்டுமல்ல, எந்த காலத்திலும் பொருந்தக்கூடியது என்ற அந்த தன்மையில் பார்க்கிறார். அப்போ இங்க மதம் என்பது வெறுமனே மதம் அல்ல, மொழி என்பது வெறுமனே மொழி அல்ல. எல்லாமும் எவ்ரி இமேஜ் இஸ் பொலிட்டிக்கல்னு ஐசன்ஸ்டீன் சொல்லுவார். ஐன்ஸ்டீன் அல்ல, ஐசன்ஸ்டீன். அவர் ஒரு திரைப்பட இயக்குனர், ரஷ்ய நாட்டுக்காரர். அப்படி இங்க இருக்கிற இந்த மதம் என்பது எப்படி இருக்கு, மொழி என்பது எப்படி இருக்கு, இதையெல்லாம் கடந்து சிந்திக்கின்ற ஒரு நவீன கால சிந்தனையாளராக, ஒரு ஐரோப்பிய அமெரிக்க சிந்தனையாளரை போல பாபா அம்பேத்கர் இந்திய மண்ணில் ஒரு நவீனத்தை நோக்கி இந்தியாவை நடத்துகின்ற காரணத்தினால் இஸ்லாமியர்கள் குறித்து அவர் மிகவும் கவனத்துடனும் மிக தெளிவாகவும் உணர்ச்சிக்கு இடம் தராமலும் நுட்பமாக அனைத்தையும் அவர் எழுதி சொல்லுகிறார் என்று நாம் கவனிக்க வேண்டியது. எனவே போகிற போக்குல டாக்டர் அம்பேத்கர் இஸ்லாமியரை பத்தி இப்படி சொல்லிட்டாரு, இஸ்லாமியரை பத்தி அப்படி சொல்லிட்டாரு, அல்லது இஸ்லாமியர்கள் இந்த மண்ணுக்கு அகென்ஸ்டா இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்ற கருத்துக்களை சிலர் அப்படி தூவி சொல்லுகிறார். நாம ரொம்ப அழகாக கவனித்தோம் என்றால், இந்திய வரலாற்றில் தொடக்க காலத்திலும் சரி, இடைக்காலத்திலும் சரி, தற்காலத்திலும் சரி, ஒரு பேராசிரியராக நான் கவனிக்கும் பொழுது அதிகாரம் சார்ந்து இந்தியாவை நுட்பமாக எல்லா வளங்களையும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிற சுயநலம் சார்ந்த அதிகார கட்டமைப்புகள் பக்கம் மக்களினுடைய வெறுப்பு திரண்டு விடாமல், மனிதர்களுடைய மனம் தீமைகள் பக்கம்தான் வெறுப்பு செல்லப்பட வேண்டும். ஆனால் இந்தியாவில் கவனமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ள வெறுப்புணர்வு உண்டு. அந்த வெறுப்புணர்வுகளை சில சாதிகள் மீது, சில மதங்களின் மீது, சில மொழிகளின் மீது திட்டமிட்டு திருப்பி விடுகின்ற அணுகுமுறையை நாம் பழைய காலத்திலேயே பார்க்கணும். அதை மிக நுட்பமாக இங்கே அறிவு வர்க்கம் என்று சொல்லப்படுகிற அறிவு வர்க்கம் அப்படி செய்து கொண்டது. அதனால்தான் இந்தியாவின் வளர்ச்சி, சீனாவும் இந்தியாவும் ஆசிய துணை கண்டத்திலேயே மிகவும் தொன்மையான பெருமைமிக்க நாடு. இப்ப சீனா உலக வரைபடத்தில் எங்கே இருக்கிறது, இந்தியா எங்கே இருக்கு? வாட் இஸ் அவர் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் அண்ட் வெரைட்டி ஆஃப் இன்டலெக்சுவல், அதனுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் நம்ம எங்க இருக்கிறோம் என்று நம்மை நாமே இந்த நாட்டினுடைய மூத்த குடிமக்கள், இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்ற அந்த உணர்வோடு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ அந்த செய்திகளை மிக நுட்பமாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எப்படி இங்கே தொடர்ந்து காலந்தோறும் சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டு வேறு திசை விதவிதமான ஒரு முறை கூட நான் எழுதினேன், முகநூலில் எழுதினேன். ஒரு புத்த பகவன் என்ற ஒரு மனிதனை எதிர்கொள்வதற்கு இன்னும் எத்தனை கடவுள்களை உருவாக்குவீர்கள் என்று எழுதினேன். அதை போல உண்மையான நேர்மையான விஷயங்களை மறைப்பதற்கு இங்கு ஆயிரம் புது புது கதைகள், புது புது கட்டுக்கதைகள், புது புது சொல்லாடல்கள், எதையாவது உண்மையான பிரச்சனையை நோக்கி மக்கள் திரண்டு விடக்கூடாது என்ற அந்த கண்ணோட்டம் இங்கே இருக்கிறது. அந்த அடிப்படையில் பாபா அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக, மிக கூர்மையான கண்ணோட்டத்துடன் இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு இந்திய மண்ணினுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் பங்காற்றினார்கள் என்பதை கூட வேறு ஒரு தொகுதி இஸ்லாமின் தோற்றமும் பரவலும் ஒரு அருமையான கட்டுரை ஒருமுறை அருமை எழுத்தாளர் கொல்லு நதீம் அவர்களிடம் கூட கூறினேன். இஸ்லாம் சமயத்தின் விரிவாக்கம் என்பது குறித்து கூட வேற ஒரு தொகுதியில் மிக விரிவாக எழுதியிருக்கிறார். அந்த அராபிய சமூகத்தில் முகமது நபி அவர்களுடைய தோற்றம், எப்படி அந்த மக்களை அவர் பண்படுத்தினார், எப்படி ஒரு உயர்ந்த, அதையெல்லாம் ஆனந்த் தெல்தும்டே இந்த நூலில் குறிப்பிடவில்லை. அப்படி அதை போலவே ரஷ்யா சுல்தான் என்று எண்ணுகிறேன், டெல்லியில் இருந்த ஒரு பெண் ஆளுமை, அவரை பற்றி கூட பாபா அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார்.
இப்படி இதெல்லாம் இந்த நூல்ல இல்லை. நான் அதை படித்த போது டாக்டர் அம்பேத்கரை பற்றி சிந்திக்கும் பொழுது தோன்றிய உணர்வுகளை நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். இன்னும் இந்த கலந்துரையாடலில் ஏதேனும் கருத்துக்கள் வருமா என்றால் மீண்டும் அதை நாம் பகிர்ந்து கொள்வோம். எந்த தீமைகள் பக்கம் உண்மையில் எது ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பாக இருக்கிறதோ அந்த கருத்தியல் பக்கம் மக்களினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய சிந்தனை ஒன்று திரண்டு அதை வேறறுத்து விடாமல் திசை திருப்பிக் கொண்டே இருக்கின்ற வரலாறு இந்தியாவில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எனது உரையை இப்பொழுது நிறைவு செய்ய இன்னும் நாம் கலந்துரையாடலில் பல கருத்துக்களை பகிர்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்ததாக நம்ம புளியந்தோப்பு மோகன் அவருடைய உரையை வழங்குவார். மோகன், நீங்க பேசலாம். வாசகர் வட்ட தோழர்களுக்கு எனது வணக்கம். கூட்டத்தை ஒருங்கிணைக்கூடிய அன்பு மாமா ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த தொடர்ச்சியாக ரொம்ப நாள் இந்த கூட்டம் திட்டமிட்டப்பட்டிருந்தது. ஒரு கட்டத்துல நானும் கூட அதுக்கு ஒரு பொறுப்பாளி. இது கொஞ்சம் தாமதமானதுக்கு. இருந்தாலும் முனைவர் ஐயா ஜெயபாலன் அவரோடு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு மற்ற தோழர்களுக்கும் சீர்மை அவர்களுக்கும் குறிப்பா நான் வந்து இந்த புத்தக மதிப்புரையில என்னன்னா புத்தகத்துல இருந்து எதுவுமே படிச்சு காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதன் மீதான எனது பார்வையையும் குறிப்பா அந்த நூல் எடுத்துக்கொண்ட விஷயங்களையும் பற்றி மட்டும் நான் ஆலோசலாம்னு இருக்கிறேன். இந்த புத்தகம் முஸ்லிம்கள் குறித்த அம்பேத்கர் கிட்டத்தட்ட வந்து வெறுமன இந்தியா அல்லது பாகிஸ்தான் பிரிவினை என்ற புத்தகத்துக்கு ஒரு மறுப்புரையா மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பரந்துபட்ட அளவுல அம்பேத்கர் பற்றி தொடர்ச்சியாக இந்துத்துவ கும்பல், பாசிச கும்பல் வந்து பரப்பி கொண்டிருக்கக்கூடிய பொய் கருத்துரைகள். எனக்கு தெரிஞ்சு இந்த நீங்க அம்பேத்கரியர்கள் மத்தியிலேயே அதிகம் கவனம் பெறாத ஒரு நூலா கூட பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை புத்தகம் இருக்கு. கொஞ்ச காலம் முன்னாடி ஆய்வாளர் வா கீதா அவர்களுடைய ஒரு சொற்பொழிவை நேரடியா கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்ப அவங்க அந்த சொற்பொழிவுல போற போக்குல ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த புத்தகத்தை அம்பேத்கர் ஏன் எழுதினார்னே எனக்கு புரியல. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான அதிருப்தி வந்து பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை புத்தகத்தின் மீது வெளிப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் என்னோட பல தோழர்கள், குறிப்பா இடதுசாரிகள், ஜனநாயக ஆற்றல்கள், பெரியாரியர்கள், இஸ்லாமிய நண்பர்கள், அவர்கள் கூட இந்த புத்தகத்துல சில அதிருப்திகள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இது என்னன்னா, நாம வந்து இந்த ஆனந்த் தெல்டும்டே எழுதிய இந்த புத்தகத்தை ராமச்சந்திரன் சொன்னது போல ஒரு பதில் அதாவது விசாரணை நூலா மட்டும் இல்லாம இது ஒரு கிட்டத்தட்ட அந்த நூலை எப்படி புரிஞ்சுகிறது, பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை நூலை நாம எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு கூட இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆய்வாளர்கள் மத்தியில எனக்கு வந்து வாகிதா அவர்கள் சொல்ல உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப ஆழ்ந்து வாசிச்ச ஒரு நூல்கள்ல எனக்கு இந்த நூலை வந்து தொடர் சாலமன் அவர்கள் அறிமுகம் செய்தார். இது உண்மையிலேயே ஒரு டஃபஸ்ட் புக்கு நான் பார்த்ததில்ல. நீங்க வந்து சூத்திரர் என்பவர் யாரோ, தீண்டப்படாதவர் யாரோ வந்து உங்களுக்கு வந்து அதிக நாட்கள் எடுக்கல. ஆனா இந்த பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை புத்தகத்தை படிக்கிறதுக்கு வந்து கூடுதலான காலம் எடுத்துச்சு. அதுக்கு காரணம் வந்து அண்ணல் அம்பேத்கர் இதில் கையாண்டிருக்கக்கூடிய முறை. முதல்ல இந்த புத்தகம் எழுதப்பட்டதோட பின்னணியை நான் வந்து கவனிக்கணும்னு நினைக்கிறேன். 1940 மார்ச் மாதம் முஸ்லீம் லீக் ஆனது பாகிஸ்தான் கோரிக்கையை வைத்த போது அதே ஆண்டில் கூட்டப்பட்ட ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன்ல எடுக்கப்பட்ட முடிவின் விளைவாக ஒரு குழு அமைக்கப்படுது. அந்த குழுவுக்கு தலைவராக அண்ணல் அம்பேத்கர் நியமிக்கப்படுறார். அதனுடைய ஒரு விளைவாகத்தான் இந்த நூல் எழுதப்படுகிறது. இதுல வந்து சொல்லப்பட்டது அனைத்துமே அண்ணல் அம்பேத்கரின் கருத்துக்கள் அல்ல. இதுல மிக முக்கியமா நம்ம இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க சொல்ல வந்து முஸ்லிம்கள் குறித்த அம்பேத்கர் கட்டுக்கதைகளும் உண்மைகளும் இந்த நூலை படித்து முடிக்க சொல்ல நமக்கு கிடைக்கப்பெறது என்னன்னா, பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை என்கிற புத்தகத்தில் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களும் அம்பேத்கருடைய கருத்துக்கள் அல்ல. அதில் பல விஷயங்கள் அவர் எடுத்து கையாண்டு இருக்கிறார்.
நாம அதை கூட வந்து அம்பேத்கரின் கருத்துக்களை தவறாக புரிந்து கொள்கிறோம் என்கின்ற ஒரு புரிதல் நமக்கே கிடைக்கும். ரொம்ப சமீபத்துல ஏன் இந்த புத்தகம் இவ்வளவு சர்ச்சைக்குள்ளா இருக்கு பாத்தீங்கன்னா, வேற எந்த புத்தகத்திலயும் இல்லாதவாறு அதிகப்படியா அண்ணல் அம்பேத்கர் வந்து முஸ்லிம்களை அதிகமாக கையாண்டிருக்கக்கூடிய புத்தகம் இது. நான் வாசிச்ச வரையில சில புத்தகங்கள்னா வட்டமேசை மாநாடுகள் பத்தி குறிப்பிட்ட புத்தகங்கள்ல முஸ்லிம்களை பத்தி கையாண்டிருக்கிறார். மதமாற்ற கட்டுரைகள்ல முஸ்லிம்களை பற்றி கையாண்டிருக்கிறார். ஆனா மிக விரிவா அவரு முஸ்லிம்களை குறித்து அம்பேத்கர் வந்து எழுதின புத்தகம்ன்றது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவு. அதனாலேயே இது வந்து சங்க பரிவாரங்களின் கவனத்திற்கு போயிருக்கலாம் கூட நினைக்கிறேன். இது ஒரு புறம் இருந்தாலும் ஒரு காலகட்டம் வரைக்கும் குறிப்பா இந்த புத்தகம் முஸ்லிம்கள் குறித்த அம்பேத்கர் அந்த புத்தகம் வந்து 2003 பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அவர் எழுப்பிய அந்த சர்ச்சை வாதம், அதற்கு மாயாவதி மற்றும் அந்த மாநிலத்தில இருந்த இன்னொரு ஆய்வாளர்கள் கொடுத்த பதில் போதுமானதா இல்லாதனால ஆனந்த் டெல்டும்பே அவர்கள் அந்த பணியை தன் மீது சுமந்து கொண்டு 2003 இந்த பணியை செஞ்சிருந்தாலும் மிக சமீபத்துல மிக சமீபத்துல குருமூர்த்தி பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை குறித்து தனது துக்ளக் இதழ்ல ஒரு சர்ச்சையை கிளப்பினார். அந்த சர்ச்சை அவர் என்ன சொன்னார்னா, பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை புத்தகம் இன்று பிரசுரிக்கப்படுமே ஆனால் நாட்டில் மத கலவரம் ஏற்படும்னு சொன்னார். குருமூர்த்தி சொன்னது துக்ளக்ல ரொம்ப சமீபத்துல 2019. நான் துக்ளக்கின் தொடர் வாசகன் என்பதனால் அப்பயே அதுக்கு வந்து நாங்க வந்து பதில் கொடுத்தோம். ஏன் இவ்வளவு குருமூர்த்தி சொல்ற அளவுக்கு இந்த புத்தகத்துல அப்படி என்ன இருக்கு? இப்போ குறிப்பா சொல்லணும்னா, இப்ப சமீபத்துல வந்து மா வெங்கடேசன் ஒருத்தவர் இந்துத்துவ அம்பேத்கர்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்திலயும் அதிகமாக வந்து கையாளப்பட்டது வந்து 2 விஷயம். ஒண்ணு தஞ்சைக்கின் வாழ்க்கை வரலாறு, 2வது பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை. அப்ப பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை ஒரு பங்கு செலுத்தணும்னா தனஞ்சய்க்கு ஒரு பங்கு செலுத்துறாரு வாழ்க்கை வரலாறு எழுதுனன்ற முறையில. ஆனால் அம்பேத்கரை இந்துத்துவ பக்கம் தள்ளுவதில் தஞ்சைக்கிரும் ஒரு பங்கு செலுத்தினார் என்பது மறுப்பதற்கல்ல. அப்ப இந்த பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை அத்தனை இந்துத்துவவாதிகளுக்கும் பயன்படக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வந்து குறிப்பா அவங்க சொல்றது வந்து பயங்கரவாதிகள்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வந்து அவர்களுக்கு தேசப்பற்று அல்ல, இப்படி பல வாதங்கள் முன்வைக்கப்படுது. குறிப்பா இந்த புத்தகத்தை நீங்க படிக்கும் போதும் சரி, பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை புத்தகத்தை படிக்கும் போதும் சரி, அவர் பயங்கரவாதிகள்ன்றத வந்து வெறுமனே ஒரு 5-6 இடங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பயன்படுத்துறாரு. ஆனா இவங்க எடுத்து கையாளுற விதமா இருக்கட்டும், வெட்டி ஒட்டி போடுற விதமா இருக்கட்டும், இது வந்து ஒரு தவறான நோக்கத்துக்காகவே பயன்படுத்தப்படுது. இப்ப இந்த பாகிஸ்தான் அந்த உருவாக்கத்துல அண்ணல் அம்பேத்கருடைய கருத்து என்னன்னு நம்ம முழுமையா பார்க்கணும். அவரு பாகிஸ்தான் உருவாக்கத்தை அது அந்த மக்களின் முடிவுப்படி ஆதரித்தாலும் கூட அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அது கடைசி அத்தியாயங்கள்ல ஆனந்த் டெல்டும்பேவும் அலசியிருக்காரு. பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினைகள்ல அவருடைய திட்டம், அவருடைய யோசனை என்ற பகுதிகளிலே ஆராய்ந்திருக்கிறார். குறிப்பா இந்த புத்தகத்துல பாகிஸ்தான்றத நம்ம எதிர்க்கிறோமே, அதாவது இந்துத்துவவாதிகளுக்கு எதிராகவே நாம வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஒற்றை தேசத்தை கேக்குறீங்க. ஆனா வந்து இந்த பாகிஸ்தான் கோரிக்கை எதனால வந்தது, இதுக்கு யார் காரணம்? அம்பேத்கரே இதை கேட்கிறாரு. அப்படி கேட்க சொல்ல அம்பேத்கர் யார காரணம்னு சொல்றாருன்னா, இந்து மகாசபையும் காங்கிரஸையும் தான் சொல்றாரு. அதுக்கு காரணமா அது குறிப்பா இந்துத்துவவாதிகள். காங்கிரஸ்னா இன்றைய காங்கிரஸோட நம்ம ஒப்பிட்டுக்க வேண்டாம். அன்னைக்கு இருந்த இந்துத்துவா ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸ்னு ஒரு கட்சி தான் இருந்தது. அதுலதான் இந்து மகாசபா ஆட்களும் அதுலதான் இருந்தாங்க. ராஷ்டிரிய சுயசேவா ஆட்களும் அதோட தொடர்புல இருந்தாங்க, குறிப்பா பட்டேல் போன்ற ஆட்கள். அதனால அன்னைக்கு இருந்த அவர்கள் கையாண்ட தவறான விதம் தான் இவர்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்துதான். குறிப்பா சொல்லணும்னா, இவனோட வாழ முடியாது, இவனோட நம்மளோட உரிமை மறுக்கப்பட்டுடுமோ, இவனால் வந்து நம்ம அடையாளம், நமது மரபு, நமது பண்பாடு எல்லாம் சீர்குலைக்கு உள்ளாகிடுவோமோ என்ற அச்சத்தினாலேயேதான் இந்த கோரிக்கை எழுந்திருக்கிறதா ஆனால் அம்பேத்கர் பார்க்கிறார். அதுல உண்மையும் இருக்கு கூடுது. இந்த இருதேச கோட்பாடு எப்ப ஆரம்பிச்சதுன்னு அண்ணல் அம்பேத்கர் வினவும் போது அவரே அதுக்கு பதில் சொல்றாரு. இந்த இருதேச கோட்பாட்டை முதலில் ஆரம்பித்தவரே சாவர்கர்
அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் இதே புத்தகத்துல சொல்றாரு. இதை ஆரம்பித்தவரே அண்ணன் சாவாக்கர் தான். ஆனா சாவாக்கர் இருதேச கோட்பாட்டை ஆரம்பித்து விட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு தேசத்துக்குள்ள இரு தேசம் வாழணும்ன்ற. அப்ப இதுதான் அண்ணல் அம்பேத்கருக்கு பிரச்சனைக்குரியதா இருக்கு. ஆனா ஜின்னா அவர்கள் இரு தேசத்தை ஆதரித்துக் கொண்டு நான் தனியா ஒரு தேசத்தை எடுத்துக்கிறேன்றார். இங்க 2 பேருக்குமே ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன என்ன ஒரு சின்ன ஒற்றுமைன்னா 2 பேருமே முஸ்லீம் தேசம், இந்து தேசம்னு எடுத்துக்கிட்டாலும், ஆனா ஜின்னா ஒரு ஒட்டுமொத்த தேசத்துல வாழ தயாரா இல்ல. அதுல நியாயமும் இருக்கு. அந்த நியாயத்தை அண்ணல் அம்பேத்கரே பட்டியலிட்டு கூறி விடுகிறார். அந்த நியாயத்தை அண்ணல் அம்பேத்கரே பட்டியலிட்டு கூறி விடுகிறார். இது இப்படி இருக்க, இந்த இருதேச கோட்பாட்டு தான் முதல் இந்து மகா சபா மாநாட்டு உரையில் நடந்த அந்த இருதேச கோட்பாட்டை ஆதரித்து சாவர்கர் பேசியதுதான் முதல் படியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பா இந்த புத்தகத்துல. அப்ப இந்த ஏன் இங்க அந்த இருதேச கோட்பாட்டு எழுந்தது, ஏன் இந்துக்கள் ஏன் ஒற்றை தேசியத்தை விரும்புறாங்க? அப்ப அம்பேத்கர் என்ன சொல்றாரு, நீங்க இருதேச கோட்பாட்டை சொல்லிட்டு ஒற்றை தேசியத்துக்குள்ள நம்ம வாழலாம்னு சொன்னீங்கன்னா அது ஒரு டிசாஸ்டரா மாறும். எப்படி சொல்றதுன்னா, நீ இந்து ஒரு தேசம், இஸ்லாம் ஒரு தேசம்னு சொல்லிடுற, ஆனா நம்ம எல்லாம் ஒரு அரசியல் சட்டத்துக்குள்ள வாழ்வோம்னு சொல்லிடுற. அப்படி வாழும் பொழுது நீ அவனுக்கான உரிமையை நீ கொடுப்பியான்னு கேட்கிற. நீ அவனுக்கான உரிமையை கொடுக்க மாட்டீல. மாறா நீ என்ன பண்ணுவனா, நீ அவனை அடக்கி ஒடுக்க ஒரு அகண்ட பாரதத்தை நீ விரும்புற. இதுல இதுல இதுலதான் நம்ம முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்ப இவர் இந்துத்துவவாதிகளோட நோக்கம் நாம எல்லாம் ஒரு 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 மக்களா வாழணும், ஒரு ஒரு ஒற்றை இந்திய அந்த இதுக்குள்ள வாழணும்னு இல்லை. அவனுக்கு ஒரு அடிமை தேவை, அவனுக்கு ஒரு அகண்ட பாரதம் தேவை. அந்த பாரதத்துக்குள்ள அவனுக்கு அடிமையா ஒரு 2ஆம் தர குடிமக்களா இஸ்லாமியர்கள் தேவை. இதுல அம்பேத்கர் ஒரு ரொம்ப போற போக்குல ஒரு கேள்வி கேட்கிறாரு. சாவர்கர் அவர்களுக்கு தனி அரசியல் சட்டம் ஒத்துக்கிறாரு, தனி கொடி ஒத்துக்கிறாரு, எல்லாம் தனித்தனியா இருக்க ஒத்துக்கிட்டாலும் அவர்களுக்கு ஒரு தனி தேசம் என்பது மட்டும் சாவர்கர் ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னு கேட்கிறாரு. அப்ப இதெல்லாம் ஏன் இந்த இந்துத்துவவாதிகள் கண்களுக்கு தெரியல? ஏன் இந்த இந்துத்துவவாதிகள் இதை ஏன் பேசல? அப்ப தேசிய இனம் அப்படின்றத பற்றி அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிடும் பொழுது, பாகிஸ்தான் ஒரு தேசிய இனம் ஆகுமா, இந்தியாவே ஒரு தேசிய இனம் ஆகாதுன்றார். இந்தியாவே ஒரு தேசிய இனம் ஆகாதுன்றார். பின்னாட்களில் அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சட்ட விவாதத்தின் போது கூட ஒரு விஷயத்த மிக முக்கியமா சொல்றார். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகவரி எப்படி இருக்கணும் என்பது, எதன் பேரால் ஆரம்பிக்கணும் என்பது, பல்வேறு துர்கையின் பேரால், காந்தியின் பேரால்னு பல விஷயங்கள் சொல்லும் பொழுது அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு, இந்தியா என்ற ஒரு நாடும் இல்லை, இந்து என்ற ஒரு மதமும் இல்லை, இந்தியா என்ற ஒரு நாடும் இல்லை. அதனால நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஏன் இத சொல்ல வரேன்னா, இவர்கள் இந்தியாவே முதல்ல ஒரு தேசிய இனமா இல்ல. அவர் தேசிய இனமா இருப்பதற்கே அண்ணல் அம்பேத்கர் ஒரு மார்க்சிய அடிப்படை, இது தேசிய இன உருவாக்கத்திற்கு மார்க்சியர்கள் சொல்லக்கூடிய அடிப்படை என்னன்னா, அந்த எல்லை, மொழி, பண்பாடு, அப்புறம் நாம் என்கிற உணர்வு. இந்த நாம் என்கிற உணர்வே இல்லாத ஒரு தேசத்துல நீ எப்படா ஒரு தேசிய இனமா ஆக முடியும்னு கேட்கிறார். அப்ப இந்த நாம் என்கிற உணவு இஸ்லாமியர்கள் மத்தியில இருக்குது. அப்ப அதுக்கான கரு அவங்க கிட்ட வந்துடுச்சு. சோ அவங்க ஒரு தனி தேசியமா ஆகுறதுல தப்பு இல்ல. ஆனா அதுக்கான காரணம், மூல காரணம் நீதான் கொடுத்திருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இருதேச கோட்பாட்டை ஆரம்பித்தவரும் சாவர்கர். ஆனா அது பின்னாட்கள்ல துரதிர்ஷ்டவசமா இவர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த இருதேச கோட்பாட்டுல ஒரு சரியான தீர்வை வைக்காதவர்களா இந்துத்துவவாதிகள் இருக்கிறாங்க. இங்க எங்க இந்த புத்தகத்துல எங்க பிரச்சனை வருதுன்னு நான் பாக்குறேன்னா, பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை நாம் புரிஞ்சுக்கிறதுல நாம் குறிப்பா ஒரு கலவரத்தை பத்தி குறிப்பிடுறாங்க. அது ஆனந்த் டெல்டும்டேவும் எடுத்து கையாளுறாரு. அந்த கலவரத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது பயங்கரவாதிகள்னு குறிப்பிடுறாரு. அந்த யார் குறிப்பிடுறான்னா, அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிட கிடையாது. அன்றைய இந்திய அரசாங்கம் பாராளுமன்றத்துல ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குது. அந்த அறிக்கையை அப்படியே எடுத்து அண்ணல் அம்பேத்கர் அந்த புத்தகத்துல பிரசுரிக்கிறாரு. இது அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துன்னு பரப்புரை செய்யப்படுது. இது மட்டும் இல்லாம நீங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப பண்பாட்டு தேசிய இனத்தை அண்ணல் அம்பேத்கர் ஆதரிச்சாரு. பண்பாட்டு தேசியம் அப்படின்னு சொன்னாருங்க. இதுல ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை புத்தகத்தை விட்டு வெளியில போயிட்டு இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ல அவரு 2 புத்தகங்களை எடுத்துக்கிறாரு. ஒண்ணு இந்தியாவில் சாதிகள், இன்னொன்னு பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும்.
இந்தியாவில் சாதிகள்ல அப்ப வந்து 24 வயது மாணவனா அண்ணல் அம்பேத்கர் சமர்ப்பிச்ச ஒரு முக்கியமான ஆய்வு கட்டுரை. அந்த ஆய்வு கட்டுரையில இந்தியாவுக்கு ஒரு ஒற்றை பண்பாடு இருக்கிறது, அது சாதிய பண்பாடுன்னு சொல்லுவார். ஆனா பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும்ல இந்தியாவுக்கு ஒற்றை பண்பாடு இல்லைன்னு தன் கருத்தை மாத்திக்கிறார். இத ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் வந்து எடுத்து காட்டுறார். அப்ப நீங்க வந்து இந்த இந்த பண்பாட்டு தேசியத்தை அவர் ஆதரிப்பவரா இருந்தால், நீங்க இந்த இந்துத்துவவாதிகள் சொல்லக்கூடிய பண்பாடு என்பது வந்து இந்துத்துவ பண்பாடு. அந்த இந்துத்துவ பண்பாடு ராமனை அடையாளமா கொண்டிருக்குது. ஆனால் அண்ணல் அம்பேத்கருக்கு வந்து ராமனை ஒரு தேசியத்தின் அடையாளமாக எடுத்துக்கொள்வதில் துளியும் உடன்படாது. அவர் எப்படி இந்து பண்பாட்டு தேசியவாதத்தை எப்படி ஏற்றுப்பார்? அப்ப சுத்தமும் அடிப்படையற்ற ஒரு வாதமா இருக்குது. இந்த குறிப்பா இந்த பௌத்தத்தை அழித்தது தொடர்பா வந்து ஒரு பரவலான ஒரு கருத்து உண்டு. இஸ்லாமியர்கள் அழித்தார்கள், இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்து அழித்தார்கள், இந்துக்கள் இஸ்லாமியர்கள் படையெடுத்து அழித்ததாக வந்து அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு கருத்து இருந்ததாக வந்து தொடர்ச்சியா சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. இதுல வந்து நான் ஒரு விஷயம் மட்டும் வந்து நான் இங்க படிச்சு காட்டணும்னு விரும்புறேன். குறிப்பா வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து இஸ்லாமியர்கள் பௌத்தத்துக்கு எதிராக ஒரு தாக்குதல் தொடுத்தார்கள்ன்றதெல்லாம் மறுக்கல. ஆனா அவர் இந்த இடத்துல பாருங்க, இது இது என்ன, இது நான் படிக்கணும்னு கூட நினைக்கிறேன். இது அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இஸ்லாமியர்கள் வந்து அவர்கள் படையெடுத்து வரும்பொழுது ஒரு விதமாக அதை தாக்கிவிட்டு சென்றார்களே ஒழிய அது முற்றுமாக அழிக்கவில்லை. குறிப்பாக ஒரு தொட்டி, ஒரு எக்ஸாம்பிளுக்கா ஒரு தொட்டியில ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த தொட்டி நீரை கலக்கி விட்டு தான் போனாங்களே தவிர அந்த குழந்தைகள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு போல இஸ்லாமியர்கள். மாறா வந்து இந்துக்கள் பண்ண படையெடுப்புன்றது வந்து குழந்தையையும் தூக்கி வெளில போட்டு அந்த தொட்டியை காலி பண்ணிட்டு போனா அப்படின்னு மிக காட்டமா சொல்றாரு. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, ஏன்னா இந்த வாதம் வந்து தொடர்ச்சியா இந்த ஊடகங்கள்ல கூட இன்றைய காலகட்டங்கள்ல பௌத்தங்களை அழித்தவர்கள் இஸ்லாமியர்கள் அம்பேத்கர் சொல்றாரு. அம்பேத்கர் அப்படி சொல்ல கிடையாது. அவர் இன்றைக்கும் பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும்லாம் அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, பார்ப்பனர்களின் பண்பாட்டு படையெடுப்பு தான் வந்து பௌத்தத்தை வீழ்த்தியதாக அவர் மிக ஆதாரபூர்வமாக நிறுவுகிறார். எந்த இடத்துலயும் வந்து அவர் இஸ்லாமியர்களா அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கவும் கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த படையெடுப்பின் பொறுத்த மட்டும் இஸ்லாமியர்கள் வந்து படையெடுத்து இந்து மதத்தை அழித்தார்கள், பௌத்தத்தை அழித்தார்கள் சொல்லும் போதும் ஒரு எனிமிட்டி கிரியேட் ஆகுது. அந்த எனிமிட்டி வந்து இந்துத்துவவாதிகளுக்கு வந்து ரொம்ப தேவையானதா இருக்கு. ஏன் குறிப்பா பௌத்தத்தை படையெடுத்ததை பத்தி ஏன் இந்த பார்ப்பனர்களுக்கு இவ்வளவு வருத்தம்னு பாத்தீங்கன்னா, பௌத்தத்தை வந்து தலித் மக்கள் வந்து அம்பேத்கர் காட்டிய விடுதலையின் வழியா அவர்கள் தங்களின் மார்க்கமா கருதுறதுனால இஸ்லாமியர்களோட சேர்ந்து விடாம இருக்கிறதுக்காக கூட இந்த 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 விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக பரப்பப்படுகிறது. அப்படி இந்த இந்த படையெடுப்பு தொடர்பா இருக்கட்டும், அப்புறம் குறிப்பா சொல்லணும்னா வந்து படையெடுப்பு தொடர்பா அவரு சொல்ற அந்த விஷயங்களா இருக்கட்டும், அப்ப இவரு இஸ்லாமியர்களை வந்து பிற்போக்காளர்களா அண்ணல் அம்பேத்கர் பார்த்தாருன்னா அப்படி கிடையாது. அதுக்கும் அவர் காரணங்கள் நிறுவுறாரு. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பக்கத்தை காட்டிட்டு மறுபக்கத்தை எடுத்து போட மாட்டேங்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா, இஸ்லாமியர்கள் வந்து சீர்திருத்தத்துக்கு தயாராகவே இல்லையான்னு கேட்டா, அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு அந்த சீர்திருத்தத்துக்கு தடையாக இருப்பதே இந்துக்கள் தான் சொல்றாரு. எந்த இடத்துல சொல்றாருன்னா, இப்ப உதாரணத்துக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நீங்க வந்து புர்கா விஷயத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம். இதுல பலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். என்னன்னா வந்து புர்கா விஷயத்தை அண்ணல் அம்பேத்கர் ஆதரிக்கவில்லை அன்றைய காலகட்டத்துல. ஆனா இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் இருந்தாருன்னா அவர் ஆதரிச்சிருப்பாரு. அதுக்கு காலமும் சூழலும் தான் பொருந்தி வரணும். இப்ப இன்னைக்கு ஒரு நாட்டுல வந்து புர்கா வேணான்றாங்க, இந்த நாட்டுல புர்கா வேணும்ன்றாங்க. இது எதனால்? அப்ப அண்ணல் அம்பேத்கர் இதே வினாவை வந்து இந்துக்களை நோக்கிதான் வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டையும் இந்துக்களை நோக்கிதான் வைக்கிறாரு. என்ன இந்துக்களை நோக்கி வைக்கிறாருன்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கையை உங்க பெரும்பான்மையின் மூலம் அவர்களை சிறுபான்மையினராக உணர வைத்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கையையும் ஒரு பாதுகாப்பற்ற சூழலையும் உருவாக்கி கொடுத்ததால் அவர்கள் தங்கள் அந்த சீர்திருத்தங்கள் செய்வது மூலம், குறிப்பா இப்ப புர்காவை நீக்குவது மூலம் இல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட சீர்திருத்தங்கள் செய்வது மூலம் தங்கள் அடையாளம் இழக்கப்படுவதாகவும் தங்கள் மதம் வந்து சீர்குலைவுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் ஒரு அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது.
அதனாலதான் அரபு தேசங்களில் நடக்கக்கூடிய சீர்திருத்தங்களோ, துருக்கியில் நடக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் கூட இந்தியாவில் நடக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம வந்து ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், குறிப்பா இன்றைய காலகட்டத்துல. ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல கூட அண்ணல் அம்பேத்கரனுடைய வாத உரைகளை தான் வந்து புர்கா தடைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் கொண்டு போய் விட்டது. ஆனா அதுக்கடுத்து அவர் ஒரு வாத உரை வைக்கிறாருல, ஏன் வந்து அவர்கள் அந்த சீர்திருத்தத்துக்கு தயாரா இருக்காங்க? நீ வந்து என்னைய வந்து ஒரு என் அடையாளத்தையே காலி பண்றேன்னு வர சொல்ல, அப்ப இவனுக்கு என்னென்ன அடையாளம் இருக்குன்னு தான் நினைக்கிறானோ அந்த அடையாளத்தெல்லாம் தான் போர்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுல வந்து எந்த ஒரு தவறும் இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். அப்ப இது இவர் எங்க போனாலும் இந்த புத்தகம் முழுக்க நீங்க பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினையா இருக்கட்டும், இந்த முஸ்லிம்கள் கொடுத்த அம்பேத்கர் அந்த புத்தகமா இருக்கட்டும், எந்த இடத்துலயுமே அவர் முஸ்லிம்கள் கிட்ட இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சொன்னாலும் கூட அந்த பிரச்சனைக்கு காரணமா அவர் யார சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்துக்களை தான் சொல்றாரு. இந்த இந்த இஸ்லாம் பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினையில நாம ரொம்ப முக்கியமா ஒரு சாப்டர் வந்து கவனமா படிக்கணும். அந்த சாப்டர் வந்து என்னன்னா இந்துக்களின் மாற்று ஏற்பாடு. ஏன் அந்த சாப்டர் குறிப்பா நான் சொல்றேன்னா, அதுல வந்து அப்படியே இந்துத்துவவாதிகளோட ஒட்டுமொத்த கருத்தையுமே அண்ணல் அம்பேத்கர் பிரசுரிச்சிருப்பார். அதுல லாலா ஹர்தயால்ன்றவரோட ஒரு அறிக்கையை வந்து அவர் வந்து ஒரு 4 யோசனையை சொல்றாரு. நான் என்ன பண்ண போறேன் அகண்ட பாரதத்துக்கு. அவர் வந்து ஒரு முக்கியமான ஆள்லாம் கிடையாது. ஆனா அவர் வந்து இந்துத்துவத்துல ஒரு முக்கியமான ஆள்ன்றதுனால அவரோட அறிக்கையை அவர் கையாளுறாரு. அப்ப லாலா ஹர்தயால் வந்து மிக எப்படி சொல்றதுன்னா, அது அது அந்த திட்டத்த பார்க்கறதுக்கே நம்மளுக்கு அந்த அறிக்கையை படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். சுத்திகரிப்பு பண்ணுன்றாரு, மதமாற்றம் பண்ணுன்றாரு, இவங்க அடையாளத்த கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கணும்ன்றாரு. அப்ப இந்த அர்தயால் அறிக்கையை எடுத்து போட்டுட்டு அண்ணல் அம்பேத்கர் முடிக்க சொல்ல என்ன சொல்றாருன்னா, நீ இவ்வளவு நஞ்சு எண்ணத்தோட இருக்கிறியே, உன் கூட எப்படிடா அவன் சேர்ந்து வாழணும்னு நீ நினைப்பன்னு கேட்கிறாரு. எதுக்கு நான் இத சொல்ல வரேன்னா, நாம இவர்கள் ஒரு ஒற்றுமை வரணும்னு நினைச்சோம்னா, ஆனா அந்த ஒற்றுமை எப்படி சாத்தியம்? நீ ஒரு ஒரு அச்சுறுத்தல் இல்லாம இருந்தாதான் அவன் உன்னை நம்பணும்ல. அப்ப அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, உன் கூட அவன் எப்படிடா சேர்ந்து வாழ முடியும்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல அவர் பாகிஸ்தான் கோரிக்கையை ஆதரிக்கிறார். இப்படி எல்லா இடங்கள்லயும் பண்பாட்டு விஷயமா இருக்கட்டும், கலாச்சார விஷயமா இருக்கட்டும், அவர்கள் தேசியம் என்கின்ற அந்த விஷயமா இருக்கட்டும், எல்லா அடிப்படைகள்லயும் அவர் விஷயத்தை ஆதரிச்சாலும், ஒரு இடத்துல ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான்ன்றது உருவாகுறதுனால ஒரு தீர்வு வந்துரும். இந்து ஆட்சியை நாம தடுத்து விட முடியாதுன்றார். அது உண்மையிலேயே நம்மள யோசிக்க வைக்குது இன்னைக்கு கூட. இன்னைக்கு என்னதான் வந்து பாகிஸ்தான்ற ஒரு நாடு உருவாயிருந்தாலும் இங்க இன்னமும் வந்து இஸ்லாமியர்கள் வந்து துன்ப துயரங்களை பட்டுக்கிட்டுதான் இருக்கும். அப்ப இது வந்து என்ன தீர்வு, இந்து ஆட்சியை தடுத்துருமா அப்படின்னு ஒரு வினாவை அவரு வைக்க தவறாமலும் இல்லை. குறிப்பா இன்றைய சூழலா இருக்கட்டும், இல்ல நம்மளுக்கு இந்த 75 ஆண்டு கால கொடுத்த படிப்பினைகளா இருக்கட்டும், தொடர்ச்சியா வந்து இன்னைய வரைக்கும் இது வந்து ஒரு அன்டிக்ளேர்டு ஹிந்து நேஷனா தான் இருக்கிறதே தவிர, டிக்ளேர் பண்ணல. பட் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு அன்டிக்ளேர்டு இந்து நேஷனா தான் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? அப்ப இது நம்ம பழைய முடிவுகளை இதுக்கு அடுத்து ஏதோ மாத்தலாம் முடியாது. பாகிஸ்தானை இந்தியா கூட எல்லாம் சேர்க்க முடியாது. ஆனா இந்த புத்தகத்தை அந்த காலகட்டத்தோடு பொருத்தி பார்க்கணும்ன்றத வந்து நான் சொல்றேன். அந்த காலகட்டத்தோடு பொருத்தி பார்க்கும் பொழுது அன்னைக்கு 2 பெரும்பான்மையினர்கள் இருந்தாங்க. இஸ்லாமியர்களும், இந்துக்களும் 2 பேருமே அரசியல் வானில் வந்து ஒண்ணுக்கொண்ணு சரிநிகரா வந்து நெகோசியேஷன் பண்ற இடத்துல இருந்தாங்க. குறிப்பா பிரிட்டிஷாரிடம். அந்த நெகோசியேஷன் பண்ற இடத்துல சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கு இன்னைக்கு கூட தோணும், ஏன் வந்து அண்ணல் அம்பேத்கர்கள் வந்து முஸ்லீம் லீக் மேல ஏன் சின்ன வருத்தம் இருந்தது? அந்த வருத்தத்துக்கு காரணம் வந்து நம்ம வட்டமேசை மாநாடுக்கு போனாதான் அந்த வருத்தத்துக்கான நியாயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். வட்டமேசை மாநாட்டுல என்ன நடக்குது? வட்டமேசை மாநாட்டுல அண்ணல் காந்தியடிகள் வந்து என்ன பண்றாருன்னா, எம்.கே. காந்தி அவர்கள் ஒரு 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 ஆப்ஷன் வைக்கிறார் முஸ்லிம்க்கு. நீங்க வந்து அன்டச்சபிள்ஸோட கோரிக்கையை ஆதரிக்காதீங்க, நான் உங்க கோரிக்கையை ஆதரிச்சிடுறேன்றார். அப்ப இதெல்லாம் பாக்குற அம்பேத்கருக்கு வந்து என்ன தோணுதுன்னா, அப்ப என்னைக்கு இருந்தாலும் இவர்கள் இந்துக்களோட ஒண்ணு சேர்ந்துருவாங்களோன்ற ஒரு அச்ச உணர்வு கூட அவருக்கு இருக்கு. ஏன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா, ஆனால் அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்றாரு, பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை புத்தகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் வந்து சாதி இந்துக்களோட ஒண்ணு சேர முடியாம இருக்கலாம். ஆனா இந்துக்களுக்கும் அதாவது ஒடுக்கப்பட்ட இந்துக்கள், குறிப்பா சூத்திரர்களுக்கும் இந்துக்கள் அல்லாதவர்களான தலித் மக்களுக்கும் இவங்களோட சேர்ந்து முஸ்லிம்கள் வந்து ஒரு கூட்டுறவு வச்சு நம்ம அரசியல் நடவடிக்கையில ஈடுபட்டா மிக நிச்சயமா இந்து ஆட்சியை தடுத்துட முடியும்ன்றார். அவர் அது காட்டுற காலகட்டம் வந்து 1927ல இருந்து 33 அந்த 33 வரைக்கும் செம்ஸ்போர்ட் காலகட்டத்தை காட்டுறாரு. அந்த காலகட்டத்துல நம்ம சேர்ந்துதானே பணியாற்றணும்.
அப்ப இதெல்லாம் வந்து நாம வந்து தடுத்திருக்கலாம். நாம அவசரப்பட்டு இந்த பாகிஸ்தான் முடிவு எடுக்கிறோமோ அப்படின்ற ஒரு வருத்தமும் அவருக்கு இருக்கதா செய்யுது. அவர் முழு ரீதியா வந்து முழு உடன்பாட்டோட பாகிஸ்தான் விஷயத்தை ஆதரிக்கலனாலும், ஆனால் அதன் மீது நியாயங்கள் பொதிந்திருக்கின்றன என்பதை வந்து அண்ணல் அம்பேத்கர் மறுக்காம கிடையாது. குறிப்பா அம்பேத்கரை வந்து தேசியவாதியா காட்டுறதா இருக்கட்டும், அம்பேத்கரை வந்து வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக காட்டுறதா இருக்கட்டும், இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருது. அப்ப இது போன்ற உரையாடல்கள் மூலம், இது போன்ற பதிலுரைகள் மூலம் நாம பல விஷயங்கள் பண்ணலாம். ஆனா இந்த புத்தகத்துல பொறுத்த மட்டும் இது வந்து அவர் வந்து ஒரு ஒரு எடுத்த டாஸ்க ஒரு கம்ப்ளீட் பண்ணாருன்ற மாதிரிதான் தோணுது. இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து குறிப்பா வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். என்னன்னா வந்து ஊடாட்டம் ஆய்வுக்குழுக்கு ஒரு உரை தயாரிக்க சொன்னா அந்த விஷயம் எனக்கு கண்ணுல பட்டது. என்னன்னா முன்ஷிக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல வந்து மத மாற்றம் தொடர்பா ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. சீக்கிய மதத்துக்கு மாறுறதா ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. அப்ப வந்து அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்துல ஒரு இந்து மகாசபா உறுப்பினர் என்ன குறிப்பிடுறாருன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்களே, நீங்க வந்து இஸ்லாத்துக்கோ கிறிஸ்துவத்துக்கோ மதம் மாறிடாதீங்க. இஸ்லாத்துக்கு மதம் மாறினீங்கன்னா பயங்கரவாதம் தலையெடுக்கும். கிறிஸ்துவத்துக்கு மதம் மாறினீங்கன்னா பிரிட்டிஷார் ஆட்சி நிலைக்கும் அப்படின்னு ஒரு கடிதம் போடுறாரு. இந்த கடிதத்துக்கு அண்ணல் அம்பேத்கர் எந்த ஒரு பதில் எழுதினதாக நம்மளுக்கு ஆதாரம் இல்லை. பட் இந்த கடிதம் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா வால்யூம்ஸ்ல அண்ணல் அம்பேத்கருடைய கருத்தா குறிப்பிடப்படுது. அப்ப வால்யூம்ஸ்ல எவ்வளவு பெரிய கிரே ஏரியா பாருங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாம வந்து இன்றைய சூழல்ல குறிப்பா இந்த காலகட்டத்துல இப்ப இதெல்லாம் வந்து இன்னும் எவனோ படிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இன்னும் அதெல்லாம் இன்னும் பிரபலமாவாம இருக்கு. இன்னும் அதை எதனா படிச்சு அதை போட்டு அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான உண்மையான விஷயங்கள் வந்து ஆசியாட்டிக் சொசைட்டில தான் நமக்கு கிடைக்குது. அப்ப வால்யூம்ஸ்ல இவ்வளவு அவதூறுகள் இருக்கு. அப்ப ஒரு ஆய்வு புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும்ன்றதுக்கு கூட வந்து இந்த முஸ்லிம்கள் குறித்த அம்பேத்கர் வந்து நமக்கு வந்து உண்மையிலே ஒரு வழிகாட்டி புத்தகமா இருக்கு. வெறுமனே அது வந்து அது எடுத்துட்ட பணியை மட்டும் பண்ணாம ஒரு புத்தகத்தை அந்த குறிப்பா அந்த அந்த ஆய்வு நூலை எப்படி வாசிக்கணும்ன்றத கூட வந்து நம்மளுக்கு வந்து போற போக்குல அதை நம்மளுக்கு வந்து அறிவுறுத்திட்டு போகுது. அவ்வளவுதான் தோழர்களே. இதுக்கு அடுத்து நம்ம வந்து விவாதங்கள்ல நம்ம பேசுவோம். நன்றி. நன்றி. நன்றி மோகன். 2 தோழர்களுக்கும் மதிப்புரையாளர்களுக்கும் நன்றி. தோழர்கள் கலந்து கொண்ட தோழர்கள் முழு உரையையும் கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். குறிப்பாக அம்பேத்கர் பற்றி உரையாடுவது என்பதும் சரி, அவரை அம்பேத்கரோடு வேறு சில விஷயங்களை சம்பந்தப்படுத்தி உரையாடுவதும் எப்பொழுதுமே பிரச்சனைக்குரியதாக அல்லது ஒரு காரசாரமான ஒரு தொனிக்கு மாறிவிடுவதாகவே இருக்கிறது. அப்படி ஒரு விஷயம்தான் முஸ்லிம்கள் உடன் அவர் கொண்டிருந்த உறவு நிலை, அவர் வைத்த விமர்சனங்கள் என்பது. ஆனால் நிதானமாக ஒரு 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 நிமிஷம். தடங்களுக்கு மன்னிக்கணும் தோழர்களே. ஸோ அதனால உரைகளை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தோழர்கள் நிதானமாக உங்களுடைய கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அல்லது கேள்விகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்கலாம். பங்கேற்பாளர்கள் கேட்கிற கேள்விகளையும் கருத்துக்களையும் 2 மதிப்புரையாளர்களும் கவனத்தில் வைத்துக்கொண்டு அல்லது குறித்து வைத்துக்கொண்டு கூட பதில்களையோ அல்லது உங்களுக்கு தோன்றுகிற கருத்துக்களையோ கூட நீங்கள் தெரிவிக்கலாம். இவ்விதமாக நாம் ஒரு கலந்துரையாடுவதற்கு ஒரு 10 நிமிடங்கள் அல்லது 15 நிமிடங்கள் வரை நாம் ஒதுக்கிக் கொள்ளலாம். தானாகவே தோழர்கள் முன் வந்து பேசுமாறும் உரையாடுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ, கேக்குதா? கேக்குது தோழர். பேசுங்க தோழர். இப்ப புளியந்தோப்பு மோகன் அவர் தோழர் பேசினாரு, அதற்கப்புறம் ஜெயபாலன் தோழர் பேசினாரு. இன்னைக்கு உள்ள சூழல்ன்றது வந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சோசியல் மீடியாஸா இருக்கட்டும், இந்த யூடியூப்ல இருக்கட்டும், இந்த இங்கிலீஷ் மீடியாஸா இருக்கட்டும், இப்ப எல்லா தளங்கள்லையும் வந்து ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2024 இந்தியாவாக இருக்குமா, இந்தியா இந்து ராஷ்டிராவாக மாற்றப்படும் அப்படின்றது இருக்கு. அப்புறம் சமூக ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய தலித் இளைஞர்கள், முஸ்லிம் இளைஞர்கள் கேக்குதுல்ல, ஃபேமஸான அம்பேத்கரோட ஹிந்து ராஜ் அப்படின்ற ஒரு கோட் ஒண்ணு இருக்கு. அதை வந்து முன்மொழிகிறாங்க. அதே நேரத்துல
பிஜேபி, RSS, சங் பரிவார் தரப்புகள் வந்து வெவ்வேறு வகையில வந்து, அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு பிஜேபியாக ஒரு கட்சியாகவும், சங் பரிவாரின் ஒரு 100 சொச்ச இயக்கங்கள் இருக்கு, சாதி பயங்கரவாத இயக்கங்கள் ஒரு 100 சொச்ச இயக்கங்கள் இருக்கு. இப்ப இந்த இயக்கங்கள் வெவ்வேறு மாநிலங்கள்ல வந்து அம்பேத்கரை பற்றியான, அம்பேத்கரை முழுங்கி விட்டார்கள், செரித்து விட்டார்கள், இந்த மாதிரியான வாதங்களை வந்து நம்ம தமிழ் வட்டங்கள்ல கேட்கிறோம். ஆனா வட இந்தியாவிலேயோ இல்லைன்னா இப்ப ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற இடங்கள்லாம் வந்து அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்துது. இப்ப கூட சமீபத்தில் தெலுங்கானாவில் வந்து கேசிஆர் தலைமையிலான மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு அம்பேத்கருடைய பெரிய சிலை வந்து திறந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து அம்பேத்கரை பற்றியான அதீத ஒரு போற்றுதல் ஒரு பக்கம் நடக்குது, இன்னொரு பக்கம் அம்பேத்கருக்கு எதிரான வேலைகளும் இன்னொரு பக்கம் நடக்குது. இப்ப இதற்கு நடுவில் வந்து யார் சிக்குண்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஆளும் வர்க்க தரப்பான, இப்ப எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு முதலாளி இப்ப கேசிஆர் மாதிரியான தரப்புகளாக இருக்கலாம், இப்ப தெலுங்கானா சிஎம் கேசிஆர் மாதிரியான தரப்புகளா இருக்கலாம், இல்ல மம்தா பானர்ஜி மாதிரி, இல்ல காங்கிரஸ் மாதிரி, இல்ல திமுக மாதிரியான ஒரு ஆளும் வர்க்க ட்ரெடிஷனல் ரூலிங் கிளாஸ் வந்து அம்பேத்கரை வந்து அவர்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ தவிர்க்க முடியாமல் வந்து அம்பேத்கரின் ஆளுமையை வந்து தங்களின் பக்கம் வைத்துக் கொள்ளணும், ஏதோ ஒரு வகையில அம்பேத்கர் நம் பக்கம் இருக்க வேண்டும், அப்போதுதான் தன்னை வந்து இடது தரப்பாக அதை தன்னை காட்டிக்கிறது இருக்கு. இன்னொரு பக்கம் காவி பயங்கரவாத தரப்புகள் வந்து அம்பேத்கரை வந்து வெவ்வேறு வகையில வேற வேற வகையாக அம்பேத்கரை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதற்கு ஒடுக்கப்பட்ட சமூகங்களான தலித் சமூகமும் முஸ்லிம் சமூகமும் வந்து அதனுடைய இளைஞர்களும் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இது ரெண்டு முன்னாடி சொன்ன, அது இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புகள், அதாவது இடதுசாரி தரப்புகள் வந்து அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வதில் வந்து பல்வேறு கட்சிகளுக்கு, அது மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸான சிபிஐ, சிபிஎம், அது இல்லாம வெவ்வேறு எம்எல் இயக்கங்கள் மாதிரியான வெவ்வேறு இயக்கங்கள் வந்து அம்பேத்கரை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதில் இன்னைக்கு வரைக்கும் அவர்களுக்கு வந்து ஒரு தயக்கமோ இல்ல ஒரு ஒரு மெலிதான ஒரு விலகல் தன்மை இருக்கு. இல்ல வெகுசன அரங்குகள்ல மட்டும் அம்பேத்கரை அக்செப்ட் பண்ணிக்குவோம், கோட்பாட்டு ரீதியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற இடங்கள் எல்லாம் வந்து அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு இது என்னவாக இடது தரப்புகளும் சரி, இப்ப வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் இயக்கங்கள் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா, நமக்கு பிஎஸ்பி தெரியும், சந்திரசேகர் ஆசாத்தோட அந்த இயக்கம் தெரியும், அது இல்லாம பகுதி அளவில் சிதறிதான் வந்து அம்பேத்கர் இயக்கங்களும் இருக்கு. இல்ல அறிவுத்தலங்கள்ல இருக்கக்கூடிய அம்பேத்கரியர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்ப வட இந்திய தரப்புகள்ல இது என்னவாக மாறும், இடதுசாரி தரப்புகள் இது முழுதாக அக்செப்ட் பண்ணிக்காம ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கக்கூடிய 2024க்கு அப்புறம் இந்தியா இந்தியாவாகவே இருக்காதுன்ற ஒரு பெரும் அச்சத்தை வந்து எல்லா மட்டங்கள்லயும் எல்லா தரப்பும், இதற்கு வந்து எல்லா அரசியல் தரப்புகளும் இதை வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இது என்னவாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்றது வந்து யாராவது இல்ல மோகனும் இல்லைன்னா ஜெயபாலன் சொல்ற யாராவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி அசோத்தோழர், நன்றி. தோழர்கள் எப்படி நம்ம வந்து எல்லா கருத்துக்களும் கேட்ட பிறகு கடைசியா மதிப்புரையாளர்கள் பேசுற மாதிரி இது பண்ணிக்கலாங்களா, இல்ல ஒவ்வொரு தோழர்களுக்கும் அவ்வப்போது சொல்லிடுறீங்களா? இருக்கீங்களா? உங்களுடைய வினாக்களுக்கு இப்பொழுது எழுப்பிய வினாவுக்கு பதில் சொல்லுங்க மோகன் சார், நீங்க சொல்றதா சொல்லுங்க. ஐயா நானு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது என்ன ஒரு விஷயம்னா, இங்க குறிப்பா ஒரு விஷயம், இந்த மதிப்புரையில கூட நான் ஒரு பதிப்புரையில கூட நான் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருந்தேன். எந்த இடம்னா, தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இன்னும் தீவிரமாக இருப்பதாகவும் படுகிறது, மற்ற மாநிலங்களை என்ன என்று தெரியவில்லை. மற்ற மாநிலங்களை ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா நம்ம என்னமோ வட மாநிலங்கள்ல வந்து சுத்தமா கான்சியஸ் இல்லாம இருக்கிறதாக நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. அங்கேயும் வந்து கான்சியஸா வந்து எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க. அங்கேயும் வந்து பல இன்டலெக்சுவல் டயலாக்ஸ் வந்து அங்கேயே வைக்கப்படுகிறது. குறிப்பா அருண் ஷோரிக்கு வந்து மறுப்புரை யார் எழுதுனா, தமிழ்நாட்டுல இருந்து
ஐயா கி வீரமணி எழுதியிருக்காரு. ஆனா அதை தாண்டி வந்து வட மாநிலங்கள் தான் கடுமையான அந்த வர்ஷிப் ஆஃப் ஃபால்ஸ் காடஸ்ன்ற புத்தகத்துக்கு வந்து மறுப்புகள்லாம் வந்தது. குறிப்பா இந்த இந்து இந்தியா வந்து புதுசா 2024 தான் உருவாக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே இப்ப நிலவரத்துல இருக்கிறதே இந்து இந்தியா தான். ஆனா அது வந்து அன்டிக்ளர்டா இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருகிறதுன்றத வந்து புரியுது. இப்ப நாம வந்து இந்த புத்தகத்திலே பாகிஸ்தான் அல்லது இந்திய திருநிலைய அண்ணல் அம்பேத்கர் சொன்னதையே நான் வந்து ஒரு இது தீர்வா கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர்கள், தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள் இணைந்தாதான் வந்து இந்து ராஷ்டிரத்தை வந்து தடுக்க முடியும். இவர்கள் இணையாம வந்து இந்து ராஷ்டிரத்தை தடுக்க முடியாது. நமக்கு வந்து சில வந்து பயாஸ்டான ஒரு சிந்தனை இருக்கு. அம்பேத்கர் வந்து ஒரு வந்து ஏகாதிபத்திய அடிவருதி, அவர் வந்து முதலாளித்துவ அறிவுஜீவி, அவர் வந்து ஒரு சீர்திருத்தவாதி, அவர் பெட்டி புஷ்வா. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம முதல்ல தூக்கி போடணும். நம்ம எதுவுமே படிக்க தயாரா இல்லாததோட விளைவுதான் இது. இன்னைய வரைக்கும் நம்ம வந்து அண்ணல் அம்பேத்கருடைய எதிர்க்கும் எழுத்துக்களை தேடி தேடி படிக்கக்கூடிய நாம், அண்ணல் அம்பேத்கர் எழுதிய எழுத்துக்களை படிப்பதற்கு நம்மிடம் வந்து ஒரு ஒவ்வாமை தொடர்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக நான் சொல்றது இடதுசாரிகள் தோழர்கள், அவங்க நானும் ஒரு இடதுசாரி தான், இருந்தாலும் நான் ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசமா வைக்கிறேன். என்னன்னா வந்து அண்ணல் அம்பேத்கர் எதிர்க்கக்கூடிய நூல், குறிப்பா வந்து ரங்கநாயகமா எழுதுறாங்களா அவங்க புத்தகத்தை உடனே வந்து ப்ரொமோட் பண்றது. ஆனா 15 பதிப்புக்கு பிறகுதான் அந்த பதிப்புலயே ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. காந்தி சொன்ன கருத்து, அம்பேத்கர் சொன்ன கருத்துன்னு 15 பதிப்புகள் அவங்க வந்து பரப்புரை பண்ணிட்டு 16வது பதிப்புல வந்து அதை திருத்திக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட இந்துத்துவவாதிகள் பண்ற மாதிரிதான் ஒரு வேற யாரோ சொன்னதை அம்பேத்கர் சொன்னதாக எடுத்து போட்டு அவன் பண்ற வேலையை தானே நம்மளும் ஒரு இடத்துல பண்றோம். இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு ஒவ்வாமை இருக்கு, அதனால அம்பேத்கர் எழுத்துக்களை படிக்க கூடாதுன்றது. அதுல இருந்து நம்ம வெளில வரணும். மற்றபடி நம்ம இணைந்து பணியாற்றுவதன் மூலமா தான் இது தடுக்க முடியும். வெறுமனே படங்களை வைத்துக் கொள்வதோ அடையாளமா அவங்க கொடுக்குற அஜெண்டாவை நம்ம செய்யக்கூடாதுங்க. இந்துத்துவவாதிகள் வந்து பஞ்சத்தீர்த்து பூமின்னு பண்ணிட்டு ஒரு அடையாளமா ஒரு பூஜை அறை பொருட்களா ஆனால் அம்பேத்கரை மாற்றுறத அதையே நம்ம செய்வதன் மூலம் தலித் மக்களோட ஆதரவு பெற்றுவிட முடியும். அப்படி நம்ம பண்ண முடியாது. அது பண்ணுவதன் மூலம் வந்து நாம வந்து அண்ணல் அம்பேத்கரையும் நம் பக்கம் நமக்கானவரை நம்ம இது பண்ண முடியாது, போராட்ட ஆயுதமா பயன்படுத்த முடியாது. தலித் மக்கள் ஆதரவையும் அப்படி பண்ணுவதன் மூலம் பெற முடியாது. மாறாக ஆனால் அம்பேத்கரின் சிந்தனைகளை இடையிறாது பரப்புரை செய்வதன் மூலம், அதை கற்பதன் மூலம் மட்டும்தான் நம்ம அதை செய்ய முடியும். வெறுமனே சிலை வைப்பதன் மூலமோ மற்ற விஷயங்கள் மூலம் மட்டும் அது சாத்தியப்படும்னு எனக்கு தோணல. அதான் இந்த அடையாள விஷயங்களை தாண்டி நாம் களத்தில் இணைந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. தலித் பார்ட்டிஸ் வந்து ஆல் இண்டியா லெவல்ல அவங்களும் கொஞ்சம் கான்சியஸா தான் இருக்காங்க. வெறுமனா நீங்க பாக்குற மாயாவதி அவங்க மட்டும் தலித் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. அதை தாண்டி தலித் மக்கள் மிக தீவிரமாகவே வந்து குறிப்பா தமிழ்நாடா இருக்கட்டும், கர்நாடகாவோட தேர்தல் முடிவே அதுதான் நம்மளுக்கு காட்டுது. நீங்க சமீபத்துல RSS அவங்க மத்திய கமிட்டியினுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நரேந்திர மோடிக்கு பிறகு நாம் ஒரு தலித்தை பிரதமராக்க வேண்டும். அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. ஏன்னா நம்ம தலித்துகளோட ஆதரவை இழந்து விட்டோம். கர்நாடகாலே அதான் நடந்து 25% இடஒதுக்கீடு கொடுத்தும் தலித் மக்கள் வந்து அவர்களுக்கு வந்து வாக்கு செலுத்த தயாரா இல்லை. பாஜகவுக்கு இஸ்லாமியர்களிடமிருந்து புடுங்கிய இடஒதுக்கீட்டை தலித்துகளுக்கு கொடுக்குறாங்க. அப்ப தலித் மக்கள் கிட்ட ஒரு நேர்மையும் தெளிவான அரசியல் புரிதலும் இருப்பதனால் இந்த விஷயம் கர்நாடகால சாத்தியப்பட்டது. ஆனா அது எப்பவுமே தொடருமான்றது தெரியல. ஏன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கே வாய்ப்பு வழங்கி பாசிசம் வளரும். அப்ப அதே மாதிரி அதோட வளர்ச்சி போக்க நாம் எப்படி தடுப்பது, அந்த உரையாடலை நாம் முன்னெடுப்பதன் மூலம் தான் வரக்கூடிய ஆபத்துகளை நாம் தடுக்க முடியும். அது உண்மையான ஒற்றுமையா இருக்கணும், பேரளவான ஒற்றுமையா இருக்கக்கூடாது. மோகன், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. சரி சரி, நல்லது மோகன். நீங்க பேச்ச தொடங்கும் போது சீர்மையோட பதிப்பக உரைய குறிப்பிட்ட ஒரு கருத்தை விமர்சனமா வச்சிருந்தீங்க. அந்த பதிப்பக இல்ல, உங்க கருத்தா வச்சிருந்தீங்க. அது என்ன அப்படின்னா, இந்த நூலை சீர்மையோட முதல் பதிப்பா தயாரிக்கும் போது இங்கு நடந்துகிட்டு இருந்த
இங்க வந்து பொது வெளியில வெகுஜன இயக்கங்கள் அம்பேத்கரை உரிமை கொண்டாடுகிற இந்து முன்னணி போன்ற அமைப்புகளை எவ்விதம் தீவிரமாக எதிர்கொண்டன என்கிற ஒரு கால சூழலை கவனத்தில் கொண்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தோம். அப்படி அந்த சமயங்களில் வட மாநிலங்களில் அப்படி இல்லை என்ற ஒரு நினைப்பினால் அதை எழுதியிருந்தோம். நீங்கள் சுட்டிக்காட்டியமைக்கு வந்து மிக்க நன்றி மோகன். அதை நான் வந்து திருத்திக் கொள்ளலாம். எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு வகையில் அம்பேத்கரை விமர்சிக்கிற அம்பேத்கர் இஸ்லாமியர்கள் குறித்து இப்படியான கருத்துக்களை கூறியிருக்கிறார் என்று எடுத்துக்காட்டுகிற நூலாக பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை என்கிற நூல் இருக்கிறது என்பது ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அதே வகையில் நீங்களும் உங்களுடைய உரையை கிட்டத்தட்ட அந்த நூலை ஒட்டியே வடிவமைத்துக் கொண்டிருப்பதனால் எனக்கு ஒரு கேள்வி என்ன தோன்றுகிறது என்றால், நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஒரு 11 கட்டுக்கதைகளை வந்து விமர்சிக்க எடுத்துப்பார். இந்த பாகிஸ்தான் பிரிவினை அப்படிங்கிறது ஒரு கட்டுரையா அதுல இருக்கும் அந்த நூல்ல. ஆனா நீங்க ஒரு 2 பக்கங்கள்ல அந்த நூல் பத்தின பிரச்சனையை பேசிட்டு அவரு அடுத்த பிரச்சனைக்கு போறதை நம்ம பார்க்க முடியும். அவர் அந்த அளவுக்கு வந்து இதை வந்து அவ்வளவு அது ஒரு ஆச்சரியமா இருந்தது எனக்கு. உங்களுக்கு படிக்கும் போது அப்படி தோணுச்சா? ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை மேல் எழும்புறதுங்கிறது அந்த நூல்ல இருந்து தான் எழும்புது. அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு, இப்படி வந்து சொல்லியிருக்காரு, பாத்தீங்களா அம்பேத்கரை நம்மளுடைய ஆள் அப்படின்னு உரிமை கொண்டாடுறதுக்கு அந்த நூல் தான் வந்து ஒரு காரணமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை ஒரு 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 கட் ஒரு கட்டுக்கதைங்கிற பொருண்மையில எடுத்துக்கிட்டு ஒரு குறைவான பக்கங்களே அவர் கடந்து போறாரு. ரொம்ப ஏன் அப்படி ஆனா நம்ம எல்லாம் கவனிக்க வேண்டியது, நூலை வாசிக்கும் போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் வந்து அதை ஒரு பெரிய இதுவா அவரு இது பண்ணல. செல்டும்டே அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, முற்றிலும் அவதூறு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அவர்கள் வந்து இதை செய்யறாங்க. ஒண்ணு முஸ்லிம்களுக்கு எதிராக வந்து அம்பேத்கரை முன்னிறுத்தணுங்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருக்கு. ஒருவேளை முஸ்லிம் தரப்புல இருந்து இந்த மாதிரியான எதிர்வினைகள் வரும்போது அதை ஆண்களுடைய எதிர்கொண்டு இருக்கிற விதமே வேறு மாதிரியான இருந்திருக்கும். இவ்வளவு வந்து ஃபோர்ஸ் அவர் எதிர்கொண்டிருப்பார்னு சொல்ல முடியாது. அவர் முக்கியமா 2 விஷயங்கள் அவர் சொல்றாரு. அந்த நூல் எழுதப்பட்ட விதம் குறித்து சொல்லும்போது, இது வந்து இந்திய பிரிவினை அதாவது பாகிஸ்தான் பிரிவினை வேண்டும் என்பதற்கான காரணங்களையும், வேண்டாம் என்பதற்கான காரணங்களையும் முழு முழு அளவுல எடுத்துக்காட்டிட்டு அவரோட வாதங்களை வச்சு எழுதிட்டு போறாரு. இந்த விஷயத்த கவனத்துல வைக்காம வந்து அந்த நூல் குறித்து விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது அது ஒரு முக்கியமானது அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா அதே நேரத்துல இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான பிரச்சனையே அவரு கடந்து போறது வந்து அந்த 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 பிரச்சனை உங்களால உணர முடியுதுங்களா? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத? இல்ல குறிப்பா என்னன்னா நீங்க வந்து இந்த புத்தகத்தை பத்தி அவர் 2ஆம் பதிப்புரைக்கு எழுதின முன்னுரையில அண்ணல் அம்பேத்கர் தெளிவா சொல்றாரு. இந்த புத்தகத்தை இருவரும் சேர்ந்து கையாண்டார்கள். குறிப்பா சொல்லணும்னா மதிப்புக்குரிய ஐயா ஜின்னா அவர்களும் கே காந்தி அவர்களும் பிரிவினையின் பேச்சுவார்த்தையின் போது 2 பேருமே எடுத்து இது பண்ணாங்க. இப்ப நம்ம நான் எனக்கு வந்து சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, சில இடங்கள் வந்து மாறுபாடு வந்தாலும் அதை மீண்டும் படிக்க சொல்ல அது பின்னாடி இருக்கிற நியாயம் எனக்கு உணர்றதாவே நான் புரிஞ்சுக்கிறேன். குறிப்பா சொல்லணும்னா, ஒரு இடத்துல முஸ்லீம் லீக்ன்ற கட்சியே இருக்கக்கூடாதுன்ற ஒரு இடத்துல சொல்றாரு. படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு அவர் பின்னாடி சொல்லக்கூடிய காரணம் முஸ்லீம் லீக் உருவானதுக்கு காரணமே இந்து மகா சபான்னிடுறாரு. அப்ப இந்த கட்சி வந்து வந்துருச்சு, வேற வழி இல்ல. நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணிதான் ஆகணும். இப்ப யாருக்குமே வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பு கூட்டத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு உரையை நிகழ்த்துறாரு அதோட ஆண்டு கூட்டத்துல. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லா அமைப்பும் வந்து அது மேலும் வளரணும்னு நான் சொல்வேன். இந்த அமைப்பு இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் உருவாகணும். குறிப்பா சொல்லணும்னா இந்த அமைப்பு இல்லாம ஆகிடணும். அதுதான் இதோட வெற்றி அப்படின்றாரு. நான் அந்த விஷயத்தையும் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். நாம வந்து இன்னைக்கு பொருத்தி பார்க்க சொல்ல சில விஷயங்கள் நம்மளுக்கு பிரச்சனையா படலாம். குறிப்பா புர்சாவா இருக்கட்டும், இல்ல அந்த பண்பாட்டு விஷயங்களை அணுகிறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த முஸ்லீம் லீக் அவங்களை அணுகிறதா இருக்கட்டும். ஆனா அன்னைக்கு வந்து நாம ஒரு விஷயத்த மறந்துடுறோமோன்னு எனக்கு தோணுது. நான் அன்னைக்கு வந்து 2 பெரும்பான்மை இருந்தாங்க இல்லையா, 2 பேருமே நெகோசியேட் பண்ற ஒரு சமபலத்தோட தானே இருந்தாங்க. நம்ம ஏன் அதை கவனிக்க மறந்துடுறோம்? இப்ப வந்து நீங்க டிப்ரெஸ்டு கிளாஸோ பேக்வர்டு கிளாஸோ வந்து பேசக்கூடிய நிலையில பிரிட்டிஷாரிடம் இருந்து இல்ல. ஆனா வந்து இவங்க வந்து பேசக்கூடிய நிலையில தானே இருந்தாங்க.
முஸ்லீம் லீகா இருக்கட்டும், இந்து மகாசபா இருக்கட்டும், 2 பேருக்குமே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இல்லையா? அப்ப 2 பேருமே அண்ணல் அம்பேத்கர் வந்து இப்படிதானே விமர்சிக்க முடியும். அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்கோப் இதுதானே. அந்த ஸ்கோப்ல இருந்து தானே நம்ம அணுக முடியும்னு நான் நினைக்கிறேன். அ எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா இது சில விஷயங்கள் ஏற்றுக்க கடினமா இருந்தாலும், ஆனா உள்ளார்ந்தமா நம்ம பார்க்க சொல்ல எனக்கு என்னமோ வந்து அன்னைக்கு காலகட்ட சூழலுக்கு மட்டும் இந்த புத்தகத்தை பொருத்தி பார்க்கும் பொழுது மட்டும் தான் நாம் இதன் பின்னாடி இருக்கக்கூடிய நியாயங்கள் வந்து நம்மளுக்கு முழுமையா புரிய வரும்னு நினைக்கிறேன். இதே பரிப்புரையில நான் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும்னு நினைச்சேன். சரி, நான் உங்ககிட்ட பர்சனலா பேச சொல்ல கூட கேட்டுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். என்னன்னா, இஸ்லாம் பற்றியும் முஸ்லிம்கள் அரசியல் பற்றியும் அம்பேத்கர் கொண்டிருந்த பல புரிதல்களுடன் நமக்கு தீவிரமாக முரண்பாடுகள் இருக்கின்றன. எனினும் அவர் தம்மவராக இல்ல எல்லாம் வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. அப்ப தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். அப்ப அரசியல் பற்றியும் இஸ்லாம் பற்றியும் எனக்கு தெரிஞ்சு ஐயா ஜெயபாலன் அவர்கள் சொன்ன போல இஸ்லாம் நபிகள் பற்றி அவர் மிக மேலான கருத்து வச்சிருந்தாரு. பல விஷயங்கள் குறிப்பா சொல்லணும்னா ஒரு இடத்துல இப்ப இங்க கூட ஒருத்தர் ஒரு கருத்து கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, இஸ்லாம் பத்தி அவர் ஆய்வே பண்ணலையா? பண்ணாரு. அவருக்கு என்னன்னா வந்து பௌத்தத்துல வந்து ஒரு அந்த ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இருந்ததாக அவர் கருதினாரு. அதனால அவர் பௌத்தத்தை தேர்ந்தெடுத்தாரு ஒழிய அவர் எந்த இடத்துலயும் யாரையுமே வந்து நீ இஸ்லாமுக்கு போகக்கூடாது, கிறிஸ்துவத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லவே கிடையாது. 36ல அவர் 7ஆம் மாநாட்டில் உரையாற்றிய பிறகு பலர் வந்து இந்த தாமதத்துக்கான காரணம் கேட்க சொல்ல அவர் என்ன சொல்றாரு, நீங்க இஸ்லாமோ கிறிஸ்துவத்துக்கோ போங்க, அங்க இஸ்லாத்திலேயோ கிறிஸ்துவத்திலேயோ சாதி இருந்தாலும் கூட அங்கு வந்து நீங்கள் குரானையும் பைபிளையும் வைத்துக்கொண்டு சாதிக்கு எதிராக உரை நிகழ்த்த முடியும்ன்றாரு. நீங்க அவங்களோட சண்டை போட முடியும், இந்து மதத்துல அதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாரு. அப்படி இருக்கிறவர் வந்து எப்படி வந்து இஸ்லாம் மாறுறது வந்து இந்த தேசத்துக்கு ஆபத்துன்னு நினைப்பாரு? அப்படி நினைச்சிருந்தாருன்னா அவர் அதை சொல்லியே இருக்க மாட்டார்ல. அப்ப நம்ம வந்து ஒன்னொன்னுத்தையும் அந்த காலத்தோட பொருத்தி பார்த்தாதான் நமக்கு புரிய வரும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில தான் இந்த புத்தகத்தை கூட நான் ரொம்ப சிறப்பானதுன்னு நான் ஏன் கருதுறேன்னா, இது வந்து அந்த காலத்தை வந்து நம்மளுக்கு வெறுமனே அவர் வந்து இது அவதூறு, இது உண்மை அப்படின்றது மட்டும் போகாம, ஆனந்த் டெல்டும்லே அவர்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல இந்த புத்தகத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த காலத்தை நமக்கு கண் முன்னாடி காட்டுறாரு இந்த புத்தகத்துல. அது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன் இந்த புத்தகத்துல. இந்த புத்தகம் அந்த வகையில ஒரு சிறப்பு. மற்ற அவதூறுகளுக்கு உண்மைகளுக்குமான எத்தனையோ புத்தகங்கள் வருது, அவதூறுகளும் உண்மைகளும்ன்ற வகையில. அந்த புத்தகங்கள்ல இருந்து இது எங்க மாறுபடுதுன்னா, இது கூடுதலா ஒரு சில பணிகளை தன் மீது போட்டுக்கொண்டு அந்த காலத்தையும் நமக்கு விளக்குது. அப்போ நம்ம காலத்தையும் உணர்ந்து பார்க்க சொல்ல நமக்கு வந்து இது புரியும்னு நினைக்கிறேன். நாம வந்து இன்னும் இயல்பா நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா சுருக்கமா, அவரு அவர் வந்து தொடர்ச்சியா இதுல சொல்லக்கூடியது என்னன்னா, இஸ்லாமிய பற்றி குறிப்பா அவர்கள் சீர்திருத்தத்துக்கு தயாராக இல்லைன்னு சொல்ற அதே அம்பேத்கர் தான், ஏன் அவர்கள் சீர்திருத்தத்துக்கு தயாராக இல்லை? ஏன் அரபு தேசத்துல நடந்தது ஏன் இந்தியாவுல நடக்கல? ஏன் துருக்கியில நடந்தது ஏன் இந்தியாவுல நடக்கல? ஒண்ணு இல்லைங்க. பாகிஸ்தான்ல வந்து இந்த 2 வருஷம் முன்னாடி வந்து கன்னித்தன்மை பரிசோதனை பண்ணுவதற்கு தடை விதித்தாங்க. அது பாகிஸ்தான்ல இருந்து தானே நடந்தது. அப்ப அவங்க சீர்திருத்தத்துக்கு தயாரா இல்லையா? அது இந்தியாவுல யோசிச்சு கூட பார்க்க முடியல. கன்னித்தன்மையும் ஆண்மை பரிசோதனை, நீ ஆணா பெண்ணான்னு பரிசோதனைக்கு பாகிஸ்தான்ல தடை இருக்குது. அப்ப இங்க அங்க ஏதோ ஒரு ஊர்ல வந்து ஒரு இஸ்லாமிய நாடுல தானே புர்காக்கு எதிரான போராட்டமும் நடக்குது. ஆனா இங்க ஏன் நடக்க மாட்டேங்குது? அப்ப இங்க அம்பேத்கரோட வாதம் வெல்லுது பாருங்க. அங்க ஏன் புர்காக்கு எதிரான போராட்டம் நடக்குது? இங்க ஏன் புர்காக்கு எதிரான புர்கா வேணும்னு போராட்டம் நடக்குது? அப்ப இங்க அம்பேத்கரை பூர்த்தி பார்த்தா நமக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த இன்னொரு கேட்டிருக்காரு, இந்தியாவில் பௌத்த அழிவுகளுக்கு இஸ்லாமியர்கள் தான் காரணம் என்று அவர் புத்தகத்தில் சொல்கிறார். அதற்கு பதில் தேவை. ஆமாங்க. அவர் வந்து இஸ்லாமியர்கள் தான் காரணம்னு சொல்ல கிடையாது. அது தப்பு. அவரு அந்த புத்தகத்துல எந்த இடத்துலயுமே பௌத்தர்கள் இஸ்லாமியர் அழிவுக்கு இந்தியாவில் பௌத்தர்கள் அழிவுக்கு இஸ்லாமியர் காரணம்னு எங்கேயுமே சொல்லக்கூடாது. அவர் ரொம்ப தெளிவா வைக்கிறாரு. இந்தியாவில் பௌத்தம் விழுந்ததற்கான மிக முக்கிய காரணமா அவர் பார்ப்பனர்களையும் பார்ப்பனியத்தையும் இந்து மதத்தையும் தான் சனாதனத்தையும் தான் காட்டுறாரு ஒழிய எந்த இடத்துல இஸ்லாமியர்களை காட்டல. அவரு இஸ்லாமியர்களை அவர்களுக்கு ஒரு அந்த பௌத்த பிக்குகளை வீழ்த்தியதுல அவங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. ஆனா இவங்க வந்து வேரோடும் அதை செஞ்சுட்டு போல. அவங்க படையெடுப்பின் நடவடிக்கை அதை ஒண்ணு செஞ்சாங்களே ஒழிய அவங்க வந்து அதை முழு முதலா பண்ணல. அதுக்குதான் அந்த ஒரு தொட்டி நீங்க இந்த புத்தகத்தோட பக்கம் 72 படிங்க.
இதை நான் படிச்சு நான் நேரம் விரைவாக்கணும் வேண்டாம்னு நினைக்கிறேன். முஸ்லிம்கள் குறித்த அம்பேத்கர் புத்தகத்திலேயே பக்கம் 72ல அதுக்கான நீங்க கேட்டதுக்கான பதில் இருக்கு. அதனால தோழர் ராமச்சந்திரன், நீங்க சொல்றத நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். காலம் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். காலத்தை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம இந்த புத்தகத்தை ரொம்ப அபத்தமா, அம்பேத்கரையே அபத்தமா புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. நன்றி நன்றி மோகன். தோழர்கள், வேறு தோழர்கள் பேசணும்னா மைக்கை ஆன் பண்ணிட்டு பேசலாம். நம்ம வந்து ஒரு 8:50க்கு கூட்டத்தை முடிச்சுக்கலாம், இல்லைன்னா 8:55க்கு. அனைவருக்கும் ஆமா. வணக்கம். பேசுங்க. இந்த நிகழ்வு ரொம்ப ஒரு போற்றுதலுக்குரியது. ஏன்னா இருக்கிற இந்த அரசியல் சூழலுக்கு தகுந்தாற்போல் ஒரு நல்ல ஏற்பாடு. பாபா சாஹிப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மோகன் ஐயா குறிப்பிட்ட போல பாபா சாஹிப் வால்யூம்ஸ்ல ஒரு முக்கியமான குறிப்பீடு என்னன்னா, இடம், காலம், பெயர்கள். இதை வந்து ரொம்ப ஆழமா அவர் குறிப்பிடுவாரு. இன்னொன்னு, பெருவாரியான அவருடைய தொகுதியில வந்து மேற்கோள் காட்டார். அதுதான், ஏன்னா அதுதான் வந்து ஒரு எப்பொழுதுமே வந்து வரலாற்று உண்மைகளை பேசணும் அப்படின்றது. இன்னொன்னு, பாபா சாஹிப்பை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவர் வந்து எல்லா மதத்தையுமே உயர் ஆய்வுக்கு உட்படுத்துறார். அதாவது ஏதோ ஆய்வு பண்றோம் அப்படிங்கிறது இல்லாம உயர் ஆய்வுக்கு உட்படுத்துறாரு. எல்லா மதங்களையுமே, எல்லா கொள்கைகளுமே அவர் வந்து தத்துவங்களையும் உயர் ஆய்வுக்கு உட்படுத்துறார். அப்ப அதற்குள்ள ஏதாவது தவறுகள் இருந்தா அதை சுட்டி காட்டதான் சொல்லணும். சுட்டி காட்டினாதான் இங்க வந்து நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல வரலாற்று ஆய்வாளருக்கு அது வந்து சரியான பொருத்தமா இருக்கும். இப்ப இன்றைக்கு ஏன் இந்த மாதிரி சூழல் ஏற்படுது அப்படின்னா, இப்ப நேற்றைக்கு உள்ள நீங்க தமிழ் இந்து செய்தியில ஒரு செய்தி என்னன்னா, பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி என்ன திட்டமிட்டிருக்காங்கன்னா, 70 தொகுதிகளில் முஸ்லீம் வேட்பாளர்களை நிப்பாட்டி அவர்களை ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா அவருடைய ஆதரவை பெறணும். ஏன்னா மைனாரிட்டி மக்களுடைய ஆதரவை நம்ம இழந்திருக்கோம். எப்படி மோகன் ஐயா குறிப்பிட்டாரு, எப்படி வந்து பட்டியலின மக்களினுடைய ஆதரவு இல்லை, அதனால அவங்கள தரப்புல ஒரு பிரதம மந்திரியை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதே போல அவர்களுக்கு வந்து இந்த தேசத்தை எப்படியாவது இந்து ராஷ்டிரமா மாத்துவதற்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அந்த அடிப்படையில தான் இந்த கருத்தியல் கூடம், பரப்புரை கூடம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு விஷயம், பாபா சாஹிப் வந்து இந்த சாதி ஒழிப்பு நூல்ல சொல்லும்போது ஒரு அப்படியே நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. சாதிதான் இந்துக்கள் உயிர் மூச்சாக இருக்கிறது என்பதே எல்லளவும் ஐயமில்லை. இந்துக்கள் இந்த தேசம் முழுவதும் சாதி அமைப்பால் மாசுபடுத்தி விட்டார்கள். சீக்கியர்கள், முகமதியர்கள், கிறிஸ்துவர்கள் ஆகிய எல்லா மதத்தினரிடமும் இந்த சாதி நோய் தொற்றிக்கொண்டு விட்டது. எனவே சீக்கியர்கள், முகமதியர்கள், கிறிஸ்துவர்கள் உட்பட இந்த தொற்று நோயால் பீடிக்கப்பட்டுள்ள எல்லா தரப்பினரிலிருந்து நீங்கள் ஆதரவை பெற முடியும் அப்படிங்கிறார். இப்ப நமக்குள்ள அந்த மாதிரி ஏதோ ஒரு மத சார்ந்து, ஏன்னா இது எல்லாருக்குள்ளேயும் ஊடி பரவி இருக்கிற ஒரு செய்தியா இருக்கு இந்த இந்திய தேசத்தினுடைய சாதி அமைப்பு. அப்ப நம்ம மதத்துக்குள்ளேயே இல்ல நமக்குள்ளேயே, நம்ம உணர்வுக்குள்ளேயே அந்த மாதிரியான உணர்வு இருந்தா கண்டிப்பா நம்ம அதை வந்து கலைந்து எடுத்தாதான். இப்ப ஒட்டுமொத்த எல்லாரும் அரசியல் தளத்துல பேசக்கூடியது எதுன்னா ஜனநாயகம், டெமோக்ரஸியை பத்தி தான் பேசணும். இது வந்து மானுடத்தினுடைய இலக்கு. இப்ப அதை நோக்கி பயணிக்கும் போது அதுல நீங்க எவ்வளவு மேம்பட்ட தன்மையோட, மேம்பட்ட கருத்தியலோட அதற்குள்ள இணைந்தாதான் அதை நாம எட்ட முடியும். இப்ப அந்த சூழலிலிருந்து நாம எல்லாத்தையும் நோக்கும் போதுதான் இது வந்து நியாய அநியாயத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். எனவே பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ஒட்டுமொத்த உலக மானுடத்திற்கான ஒரு விடியலை, ஒரு விடுதலையை தந்த ஒரு மனிதர். அந்த அடிப்படையில அவரை நோக்கினா இதுல இருந்து நாம அவரை சரியா புரிந்துகிட்டோம்னு அர்த்தம். நன்றி. நன்றி தோழர், நன்றி. வேறு தோழர்கள் யாருக்கேனும்? ஆமையா, இவரு சொல்லுங்க. ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இஸ்லாமியர்கள் நாட்டுப்பற்று இல்லாதவர்கள் அவர் நாட்டை நேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதற்கு பதில் தேவை. பேசுங்க நீங்க பேசுங்க. சொல்றாங்க. அதுக்கு பதில் வந்து இதே புத்தகத்துல பக்கம் 106, 107 இருக்கு. இஸ்லாமியர்கள் குறித்த அம்பேத்கர் நூல்லையே நீங்க பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை வரைக்கும் போக வேண்டாம். இதே நூலோட பக்கம் 106, 107 அதுக்கான பதில். நன்றி மோகன், நன்றி. ஜெயபாலன் ஐயா கொஞ்ச நேரம் கலந்துக்கிறதுல ஏதோ சிக்கல் நினைக்கிறேன், இப்ப வந்துட்டாரு. ஜெயபாலன் தோழர், நீங்க பேசுறதுன்னா நீங்க மோகன் பேச்சு கேட்டிருக்கீங்க, இப்ப கருத்து சொன்னவங்களையும் கவனிச்சிருக்கீங்க. பேசுங்க சார், பேசுங்க. ஒண்ணும் இல்லைங்க. அதாவது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய ஜனநாயகம் சிறப்பாக செயல்படுவதற்கான அந்த முற்படு தேவைகள் அப்படின்னு ஒரு உரையை
புனேல ஆற்றியிருக்காரு ஒரு மிக முக்கியமான உரை. அதுல அவர் சொல்வார், அதாவது எதிர்க்கட்சி என்பது மிக முக்கியமாக ஒரு ஜனநாயக சிறப்பாக இருப்பதற்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு 2வதா ஒரு முக்கியமான கருத்து சொல்றார். பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மையினரை, அது மொழி சிறுபான்மையோ அல்லது மத சிறுபான்மையோ எப்படி இருந்தாலும், பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மையினரை அவர்கள் மீது தங்கள் கருத்தை திணிக்க கூடாதுன்றார். இப்படி பல்வேறு தளங்களில் டாக்டர் அம்பேத்கருடைய சிந்தனை ஜனநாயக பூர்வமாகவும் இந்திய நாட்டை ஒரு சிறப்பான ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஆழமான சிந்தனை கொண்டதாகவும் இருக்கிறது என்பதை அனைத்து தரப்பினரும், அவர் கிறிஸ்தவரோ, இஸ்லாமியரோ அல்லது இந்துவோ அல்லது ஒடுக்கப்பட்டவரோ, எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அனைவரும் படிக்க வேண்டியது என்பது ஒரு அடிப்படைவாதங்கள் பல களங்களில் வளர்ந்து வருகின்ற சூழல்களில் மிக முக்கியமானது என்பதை அவர்கள் உணர வேண்டும். அப்படி அவர்கள் உணரும் பொழுதுதான் எப்படி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆர்கனைஸ் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை மிக நுட்பமாக எழுச்சி தமிழர் அவர்கள் கூட மிக அழகாக அமைப்பாய் திரள்வோம் என்று சொல்வதை போல அரசியல் வடிவத்திலும் சமுதாய வடிவத்திலும் தீங்குகளை எதிர்ப்பது என்பது வெறுமனே அது நடந்து விடாது. அதற்கு சரியான ஒருங்கிணைப்பும் செயல் திட்டங்களும் தேவை. அப்படி என்ற அந்த கண்ணோட்டங்களில் இந்திய சூழலில் பல இடங்களில் எவ்வாறு ஒன்று திரண்டு ஜனநாயக சக்திகள் வெற்றிகளை காண்கிறார்கள் அப்படின்ற அடிப்படையில் டாக்டர் அம்பேத்கரை அனைவரும் ஆழமாக படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த நூல் விமர்சன கூட்டத்தில் நான் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய சமயம், அவரவருடைய நம்பிக்கை என்பது அது சிறப்பானதான். அதே நேரத்தில் இந்த ஒரு தேசம், ஒரு கட்டமைப்பு, ஒரு அரசியல் என்ற அந்த சூழல்களை எல்லாம் டாக்டர் அம்பேத்கருடைய கண்ணோட்டத்தில் அனைவரும் ஆழமாக படித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு வலிமையான மாற்று கட்டமைப்புகளை உருவாக்காது, வித்திடும் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பல்வேறு கட்டுக்கதைகள், இதை போல ஆயிரம் கட்டுக்கதை நூல்கள், செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ உண்மை செய்திகளை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன். நன்றி. நன்றிங்க சார், நன்றி. இப்போ இடையில 2 தோழர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப இதையே நம்ம கலந்துரையாடலோட கடைசி கேள்விகளா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நான் படிக்கிறேன். மதுப்புரையாளர்களுக்கு நான் படிக்கிறது கேக்குதான்னு பார்த்துக்குங்க. உங்களோட கருத்துக்களை அந்த கேள்விகளுக்கு நீங்க சொன்ன பிறகு நம்ம கூட்டத்தோட இறுதிக்கு போகலாம். அம்பேத்கர் முஸ்லிம்களை பற்றி தவறாக கணிக்கவில்லையா? அதை பற்றி எதுவும் விமர்சன பூர்வமாக ஆனந்த் டெல்டும்டே எழுதியிருக்கிறாரா அல்லது அணுகி-இருக்கிறாரா? இது ஒரு தோழர் கேட்டிருக்காரு. அடுத்தது ஆலூர் சையத் அப்படிங்கிறவரு, சனாதனவாதிகள் ஒரு பக்கம் அம்பேத்கர் அவர்களை தனக்கானவராக காட்டுவதும், மறுபக்கம் அம்பேத்கர் அவர்களையும் அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்திற்கும் எதிராக செயல்படும் இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் தோழர்களே. அதனால இந்த கேள்விகளையே இறுதி கேள்விகளை எடுத்துக்கிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க பேசுங்க மோகன். நீங்க பேசின பிறகு நம்ம இது பண்ணிடலாம். 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுல நீங்க கடைசியா இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அரசமைப்பில் முஸ்லிம்களுக்கு எதிராக சில சரத்துக்களை வைத்துள்ளாரா? நீங்க கேட்கறது ஆர்டிகல் 42 நினைக்கிறேன். எடுத்துக்காட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட், அதை பற்றி எதுவும் விமர்சனம் எழுந்திருக்கிறதா? ஆனால் அம்பேத்கர் ஆல்ரெடி இங்க குற்றவியல் நடைமுறைகளுக்கு இந்தியன் பீனல் கோட் யூனிஃபார்ம் தான். நீங்க செய்யற ரிக்ரஸ் பிரசன்மெண்ட் குற்றங்களுக்கு யூனிஃபார்மா தான் சட்டங்கள் இருக்கு. பட் ஆனா சிவில் கோடை பொறுத்த மட்டும் இஸ்லாம் ஷரியத் சட்டங்கள் கிறிஸ்துவங்களுக்கு தனியா, இந்துக்களுக்கு தனியா, பௌத்தர்களுக்கு அப்படின்னு இருக்கு. யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் என்கின்ற வார்த்தையை கூட நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் பேசிய ஒரு உரையே அண்ணல் அம்பேத்கருடைய வால்யூம்ஸ்ல இருக்கு. அவர் பேசின இடம் மும்பைன்னு நான் நினைக்கிறேன். யூனிஃபார்ம் சிவில் கோடு அண்ணல் அம்பேத்கருக்கு அதில் துளியும் உடன்பாடு இல்லை. யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருவது இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை ஏற்படுத்தும். அவரவர் மரபை அவரவர் பின்பற்றணும்னு தான் சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனா இந்திய அரசமைப்பு அவையில அவர் விருப்பத்துக்கு மாறா சில சட்டங்கள் நிறைவேற்றுச்சு. நீங்க அப்படியும் ஆர்டிகல் 42 பார்க்கலாம். ஆர்டிகல் 42க்கு எதிராக அண்ணல் அம்பேத்கரின் கருத்து என்னன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட் என்கின்ற வார்த்தையை கூட நான் எதிர்க்கிறேன், அப்படி ஒரு யோசனையை கூட நான் எதிர்க்கிறேன்ன்றாரு.
அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் முஸ்லீம்களை பற்றி தவறாக கணிக்கவில்லையா, அதை பற்றி என்னன்னா தோழர், இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப ஒரு அவரு இப்ப ஒண்ணும் இல்லை, புர்கா பத்தி அண்ணல் அம்பேத்கர் சொன்னது உங்களுக்கு மாறுபாடா இருக்கும். ஆனா அது வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்க சொல்ல அது சில பலதரப்பட்ட கருத்து வரும் இல்லையா? அப்ப நீங்க தவறுன்னு பாத்தீங்கன்னா அது தவறுதான். பட் ஆனா வந்து ஒரு அநீதியான உங்களுக்கு துரோகம் இஸ்லாமியர்களுக்கு துரோகம் விளைக்கணும், அவங்களை இரண்டாம் தர குடிமக்களா ஆக்கணும், அவர்களை உரிமையாற்றலா ஆக்கணும், அவர்களை அகதிகளாக்கணும், அவர்களை இந்த நாட்டை ஆளப்படுபவர்களா மாற்றப்படணும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கத்திலையும் அவர் சொல்ல கிடையாது. குறிப்பா வந்து நீங்க அந்த படையெடுப்பு விஷயங்கள்லாம் சொல்ல கூட அவர் ஒரு இடத்துல ரொம்ப அழகாவே சொல்றாரு. அப்ப இருந்த இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்ததற்கும் இப்ப இருக்கிற இஸ்லாமியர்களும் தொடர்பு படுத்துவது வந்து முட்டாள்தனம். அது வந்து பகையை தொடர்ச்சியா தொடர்றதே ஆகுன்ற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. அதனால நீங்க கேட்கறதுக்கு வந்து அதுதான் பதிலா இருக்க முடியும். ஏன்னா வந்து நான் வைக்கிறக்கூடிய ஒரு விமர்சனம் வந்து உங்களுக்கு அது தவறாதான் படலாம், படும். ஆனா வந்து அந்த நீங்க சொல்லக்கூடிய பிஜேபி மாதிரி சொல்லக்கூடிய அந்த தேசப்பற்று கிடையாது அவங்களுக்கு. அவங்க வந்து அவங்க இருந்தா நாட்டுக்கு பாதுகாப்புக்கே ஆபத்து அப்படிலாம் எங்கேயுமே சொல்ல கிடையாது. அப்படியெல்லாம் எங்கேயுமே சொல்ல கிடையாது. அதுல வந்து நீங்க இந்த புத்தகத்தை தயவு செஞ்சு படிங்க, உங்களுக்கே அது புரிய வரும். கடைசியா வந்து சனாதனவாதிகள் ஒரு பக்கம் இதுக்கு பதில் என்னன்னா வந்து இதுதான் அவர்கள் இரட்டை நிலைப்பாட்டையே காட்டுது. ஒரு இன்னைய வரைக்கும் RSS வந்து தனது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஏற்காம தான் இருக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு பக்கத்துல வந்து அந்த நாள் அவங்க ஷாகா தொடங்கும் பொழுது அம்பேத்கருக்கு இறை வணக்கம் செலுத்திட்டு தொடக்குறாங்க. இந்த முரண்பாடே என்ன காட்டுதுன்னா அவர்கள் பயன்பாட்டுவாதத்தையும் பிழைப்புவாதத்தையும் எப்படியாச்சும் வந்து தலித் மக்களை தன்னவர்களா ஆக்கிவிடணும் என்ற நோக்கத்தை மட்டும்தான் இந்த இரட்டை நிலைப்பாடு காட்டுகிறது. நன்றி. நன்றி, நன்றி மோகன். நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேரம் நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம மேற்கொண்டு கூடுதலா தோழர்களை கேட்குற கேள்விகளை படிச்சு விளக்கம் சொல்லவோ அல்லது பேச அனுமதிக்கவோ முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறோம். இது ஒரு ஆரம்பமாக அல்லது ஒரு தொடர் முயற்சியாக நம்ம கருதலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விவாதங்கள் வந்து ஒரு புள்ளியில அது நிறைவு பெறுறது இல்லை, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ விவாதங்களை நம்ம மற்ற இடங்கள்லையும் எழுதவும் பேசவும் செய்யலாம் அப்படின்னு வந்து தோழர்களை கேட்டுக்கிறேன். பங்கெடுத்துக்கிட்ட தோழர்கள் அனைவருக்கும் எங்களோட நன்றிகளை, அன்பை நாங்க உரித்தாக்கிக்கிறோம். நன்றி தோழர்களே. நம்ம விடைபெறலாம். நன்றி.